ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து கவுண்டர்ஸ். சரிங்களா? ஸோ கவுண்டர்ஸ்னாலே நமக்கு தெரியும் இதில் வந்து கவுண்டிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஸோ கவுண்டிங்னாலே நம்ம இப்போ 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து 2, நெக்ஸ்ட்டு 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஆகிட்டே போகும் அப்படின்னு இந்த கவுண்டிங் ஆப்ரேஷன் நமக்கு தெரியும். பட் இந்த கவுண்டிங் வந்து ஆக்சுவலாக எப்படி இந்த சர்க்யூட்குள்ளே நடக்குது அப்படிங்கிற இந்த பேசிக்கை தெரிஞ்சாதான் நம்ம டிசைன் ஆஃப் கவுண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்பை ஃப்ரீக்வென்சி டிவைடராக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப் தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப்பில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கண்டிஷன், அதாவது 2 வேல்யூமே நம்ம 1ன்னு செட் பண்ணியிருக்கும் போது அது டாகிள் ஆகும் அப்படின்ற அந்த கான்செப்டை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி இந்த ஜே அண்ட் கே வேல்யூ நீங்கள் 1ன்னு செட் பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அடுத்து டாக்லிங்கை இங்கே மாற்றிருப்போம். சரிங்களா? ஸோ இப்படி இந்த கன்வர்ஷனை பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அது போக அதுலேயுமே உங்களுக்கு நான் நிறைய மெத்தட் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னொரு மெத்தடாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ட்ரிகரிங்கில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அப்போ கூட இந்த ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் வந்து டாக்லிங்காக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நம்ம அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே 2 ஜேகே ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளிப்ஃப்ளாப்போட ஜே இன்புட்டை வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி கே இன்புட்டையும் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்த கிளாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருப்போம். பட் இங்கே ஒரு பபுளும் இருக்குது. ஸோ இந்த பபுள் இருந்துச்சுனாலே நமக்கு நெகட்டிவ்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கிளாக்கில் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கிளாக்கை வந்து நம்ம காமன் கிளாக்காக கொடுக்காம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டான QAவை தான் வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜே அண்ட் கே வேல்யூ 1ன்னு ஃபீட் பண்ணும்போது உங்களோட ரேஸ் அரவுண்ட் கண்டிஷன் ரிமூவ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சர்க்யூட்டோட டைமிங் டயக்ராமை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைமிங் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாக் பல்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டான QA வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டான QB வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாக் பல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாக் பல்ஸ் எப்போல்லாம் ஃபால் ஆகுதோ, அதாவது இந்த ஃபாலிங் எட்ஜில் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட்டான QA நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபாலிங் எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ இந்த பொசிஷன் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா அது 0லேயே தான் மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபாலிங் எட்ஜ் ஃபஸ்ட்டு ஃபாலிங் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், நமக்கு டாகிள் ஆகும். ஸோ இங்கே நமக்கு 0ன்னு இருக்குது. அப்போ 0 டாகிள் ஆச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்டில் நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 1 எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபாலிங் எட்ஜ் வரைக்கும் அதே வேல்யூ தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாலிங் எட்ஜ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த பொசிஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் இங்கே வந்து நமக்கு டாக்லிங் அக்கர் ஆகும். ஸோ 1 டாகிள் ஆச்சு அப்படின்னா அடுத்து நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட QAவோட அவுட்புட் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம QBயோட அவுட்புட் பார்க்கலாம். QBக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாக் பல்ஸாக எதை கொடுத்துருக்கோம், QAவை தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த QB ஜென்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு QA தான் வந்து கிளாக் பல்ஸாக இருக்க போகுது. ஸோ இந்த QAவோட வேவ் ஃபார்மில் எங்கெல்லாம் நமக்கு நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு ஃபஸ்ட் எட்ஜ் வந்து நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா QBயோட வேல்யூ நமக்கு 0ன்னு மெயின்டைன் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும், இந்த 0 வந்து டாகிள் ஆயிரும். ஸோ 0 டாகிள் ஆச்சுன்னா நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த சர்க்யூட்டோட டைமிங் டயக்ராம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ரிசல்ட் எடுக்க முடியுதுன்றதை பார்க்கலாம். இப்போது இந்த கிளாக் பல்ஸில் நம்ம ஒரு சைக்கிளை வந்து நம்ம TCன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி QA வேவ் ஃபார்மில் ஒரு சைக்கிளை வந்து நம்ம TA நீங்கள் எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா TAவோட வேல்யூ வந்து TCயை விட டபுள் டைம் இருக்கும். இதில் நமக்கு டைம் அண்ட் ஃப்ரீக்வென்சிக்கு இருக்கிற ரிலேஷன் தெரியும். T is equal to 1/f. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சியில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா 1/FA ஈக்குவல் டு 2/FCன்னு கிடைக்கும். இதிலிருந்து நம்ம FAவோட வேல்யூ மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ FAவோட ஈக்குவேஷன் வந்து நமக்கு FC/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, நம்மளோட கிளாக் ஃப்ரீக்வென்சியில் இருந்து ஹாஃபாக இங்கே டிவைட் ஆகிருக்கு.
அப்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே ஃப்ரீக்வன்சி டிவைட் ஆயிருக்கு. இப்போ அதே மாதிரி QBக்கு நம்ம எடுத்துக்கலாம். TBயோட வேல்யூ வந்து ட்வைஸ் ஆஃப் TAன்னு கிடைக்கும். ஸோ இதையும் நம்ம ஃப்ரீக்வன்சியில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ரெப்ரசென்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் FAவோட வேல்யூவாக இந்த FC/2 நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா FBயோட ஈக்குவேஷன் நமக்கு FC/4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து டிவைட் ஆகிட்டே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 2ஆல் டிவைட் ஆகிருக்கு அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் 4ஆல் டிவைட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து ஃப்ரீக்வன்சி டிவைடராக இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதிலேருந்து நம்ம இன்னொரு ரிசல்ட் கூட எழுதலாம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் வந்து நம்ம இங்கே என்னன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி டிவிஷன் நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 2n வந்து டிவைட் ஆகும்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ பார்த்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஃப்ளிப்ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ 2/2னா நமக்கு 4ன்னு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் கான்செப்ட். இப்போ இதை வந்து நம்ம கவுண்டரில் எப்படி ரிலேட் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்க இந்த டைமிங் டயக்ராமை நம்ம ட்ரூத் டேபிளாக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நமக்கு இங்கே என்னென்ன வேல்யூஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக், QB அண்ட் QA. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிளாக் 0வாக இருக்கும்போது ரெண்டுமே 0 வேல்யூவில் இருக்குது. அதாவது உங்களுக்கு கிளாக் 0னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா QAவும் 0ல் தான் இருக்குது அண்ட் QBயும் 0ல் தான் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ கிளாக் வேல்யூ 1, அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எட்ஜ் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே கிடச்சதுக்கப்புறம் QAவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1க்கு இருக்குது. ஸோ அதனால் QA நம்ம இங்கே 1ன்னு போட்டிருக்கோம். ஆனால் QBயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0ல் தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாக் வந்து இப்போ செகண்ட் பல்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக QAவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ QA 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம QBயோட வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் பல்ஸில், அதாவது தேர்ட் நெகட்டிவ் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களோட QA வேல்யூ அகைன் இங்கே ரைஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த 0 வந்து டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் உங்களோட QBயோட வேல்யூ நமக்கு 1லேயே தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு 1 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு 1 வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போது இந்த QB அண்ட் QAவை வந்து நீங்கள் டெசிமலில் ரெப்ரசென்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 0, 1, 2 அண்ட் 3 தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அப்போ இங்கே என்ன ஆயிருக்குன்னா 0லேருந்து உங்களோட கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. 1, 2, 3 வரைக்கும் கண்டினியூ ஆகி இப்போ அடுத்து நீங்கள் 4th கிளாக் பல்ஸாக கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா மறுபடியும் 0, 0ன்னு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 0லேருந்து 3 வரைக்கும் உங்களுக்கு கவுண்டிங் ஆப்ரேஷன் இங்கே நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து உங்களோட கவுண்டரோட ரோலே. ஸோ இந்த கவுண்டர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளாக் பல்ஸஸை உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த கவுண்டர் என்ன பண்ணுதுன்னா 0லேருந்து 3 வரைக்கும் கவுண்ட் பண்ணுது. இதில் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4ஐ நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/2ன்னு கிடைக்கும். அதாவது நம்ம இங்கே 2 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே நம்ம 2 ஃப்ளிப்ஃப்ளாப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கவுண்டரோட நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதில் எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனும் நமக்கு தெரிஞ்சிடும். கவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து அசிங்க்ரோனஸ் கவுண்டர், இன்னொன்று வந்து சிங்க்ரோனஸ் கவுண்டர். ஸோ பேசிக்காக இந்த அசிங்க்ரோனஸ்க்கும் சிங்க்ரோனஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் டைப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அசிங்க்ரோனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 ஃப்ளிப்ஃப்ளாப் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஃப்ளிப்ஃப்ளாப்பில் நம்ம கிளாக் சிக்னல் எப்படி கொடுக்குறோன்றதை பொறுத்துட்டு தான் வந்து இதில் வேரி ஆகும். ஸோ அசிங்க்ரோனஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து ஒரு கிளாக் சிக்னல் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம அடுத்த செகண்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு கிளாக்காக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால் இதில் காமன் கிளாக் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்காது. ஸோ அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்காக அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் சிங்க்ரனஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காமன் கிளாக் தான். ஸோ நீங்கள் ஒரு 2 ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேஜுக்குமே காமனாக ஒரே கிளாக் பல்ஸ் தான் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிங்க்ரனஸ் டைப்பில் ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கிளாக் என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் ஸ்டேஜோட அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்கை நீங்கள் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த கிளாக் சிக்னல் இங்கே ப்ரொபகேட் ஆகி வரத்துக்கு லேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த ஸ்பீட் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். அண்ட் அதே நீங்கள் சிங்க்ரனஸ் டைப்பில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்பீட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா
நம்ம காமன் கிளாக்கே தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸே. அகெயின் இப்போ பார்த்தா இந்த அசிங்க்ரனஸ் அண்ட் சிங்க்ரனஸ் கவுண்டர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கவுண்டிங்கை பொறுத்து தான் இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப் கவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0, 1, 2 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், இன்க்ரீஸிங் ஆர்டரில் போகும். நெக்ஸ்ட்டு டவுன் கவுண்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது 7லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7, 6, 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுன் கவுண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப் டவுன் கவுண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு மோடு இருக்கும். அந்த மோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அப் கவுண்டிங் இல்லைனா டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன் வந்து இங்கே நடக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து 3 பிட் அசிங்க்ரோனஸ் அப் கவுண்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 3 பிட் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே 3 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்திருக்கோம். ஸோ 3 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஜே இன்புட் வந்து நம்ம லாஜிக் 1ல் தான் செட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி 3 ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இருக்க கே இன்புட்டும் வந்து நம்ம காமனாக லாஜிக் 1க்கு இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஜே அண்ட் கே வேல்யூ 1, 1ன்னு நீங்கள் செட் பண்ணும்போது தான் வந்து டாக்லிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ரெண்டுத்தையும் வந்து நம்ம லாஜிக் 1ல் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் சிக்னல். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க கிளாக் பல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு சிக்னல். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு பபிள் அண்ட் ஒரு ட்ரையாங்கிள் மார்க்கோட இங்கே ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. ஸோ நம்ம பார்க்குறது வந்து அசிங்க்ரனஸ் டைப். அசிங்க்ரனஸ்னாலே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா கிளாக் வந்து நம்ம காமனாக கொடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் ஸ்டேஜில் இருக்க ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை தான் வந்து நம்ம கிளாக்காக ஃபீட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம இங்கே கிளாக் கொடுத்தாச்சு. செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டாக இருக்கிற இந்த QAவை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு அதுக்கு முன்னாடி இருக்க QBயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ இன்புட் எண்டாக நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதனுடைய அவுட்புட் அதாவது QA, QB அண்ட் QC. ஸோ இது 3 தான் வந்து நம்மளோட கவுண்டர் அவுட்புட்ஸாக இருக்க போகுது. அண்ட் அதில் இந்த QAவோட வேல்யூ வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக இருக்கும். அண்ட் QC வந்து நம்மளோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கவுண்டரோட டைமிங் டயக்ராம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்றதை நம்ம இன்னும் ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ டைமிங் டயக்ராமில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக கிளாக் பல்ஸ் இங்கே எடுத்திருக்கோம். அண்ட் அது போக நம்மளோட 3 அவுட்புட்ஸான QA, QB அண்ட் QCயை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாக் பல்ஸோட வேரியேஷனை பொறுத்து தான் இந்த 3 அவுட்புட்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு QAவோட வேல்யூ எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்கை வந்து நீங்கள் டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்லேயும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளாக் பல்ஸில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ். ஸோ இதுக்கு முன்னாடி அதாவது இந்த எட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்ஸான QA, QB, QC மூணுமே வந்து 0ல் மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து டாகிள் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே 0 இருக்குது. ஸோ 0 இருக்கிறதுனால இது டாகிள் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 1 எது வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் வர வரைக்கும் இந்த 1 வந்து மெயின்டைன் ஆகும். இப்போ அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் எட்ஜ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இந்த 1 டாகிள் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 0 இருக்குது. அகெயின் இது டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கும். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நெகட்டிவ் எட்ஜுக்கு அகெயின் இப்போ நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். அடுத்த எட்ஜுக்கு 1ன்ட்டு ஆகும். அண்ட் அடுத்த நெகட்டிவ் எட்ஜுக்கு நமக்கு அகெயின் 0ன்னு ஆகும். சரிங்களா? ஸோ நம்மளோட QA வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு இப்போ QB வேல்யூ நமக்கு வேணும். இப்போ இந்த QB இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கிளாக் பல்ஸை நம்ம எதை கொடுத்துருக்கோன்னா QAவோட வேல்யூ தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த QA தான் வந்து நமக்கு கிளாக் பல்ஸாக இருக்கும். எதுக்குன்னா QBக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த QAவோட வேவ் ஃபார்மில் எங்கெல்லாம் நமக்கு வந்து நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்குதோ அங்கேருந்து தான் நமக்கு வேரியேஷன் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா QB வந்து 0லேயே மெயின்டைன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்? இந்த 0 டாகிள் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் அதுவே மெயின்டைன் ஆகும். இங்கே வந்து நமக்கு அடுத்த எட்ஜில் என்ன ஆகும்னா மறுபடியும் இந்த 1 டாகிள் ஆகி நமக்கு 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அகெயின் நெக்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ 0 டாகிள் ஆகி அகெயின் இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு.
ஸோ இதோட நம்மளோட செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அகைன் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ QCக்கு நம்ம இந்த QBயை தான் வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த QB வேவ் ஃபார்ம் தான் QCக்கு கிளாக் சிக்னலாக இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த QBயில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள். நமக்கு இந்த பாயிண்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா QCயில் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் 0லேயே மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் வந்ததுக்கப்புறமா 0 டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த அப் கவுண்டரோட டைமிங் டயக்ராம். ஸோ எந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் என்ன கிளாக்கை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்றதை மட்டும் தெரிஞ்சால் போதும், இந்த டைமிங் டயக்ராமை நம்ம ஈஸியாக ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ட்ரூத் டேபிளை நம்ம எழுத போகிறோம். ஸோ அந்த ட்ரூத் டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி அப் கவுண்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் QC, QB, QA வந்து நம்ம அவுட்புட்டாக இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் QC அப்படிங்கிறது நம்மளோட MSB. ஸோ அதனால தான் இதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம். அண்ட் QA வந்து LSB, அதனால் இங்கே லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் இனிஷியலாக 0வாக இருக்கும்போது என்ன அவுட்புட் கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ 0 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் QA, QB, QC என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். மூணுமே 0ல் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இங்கே ட்ரூத் டேபிளில் மூணுமே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் அதை தான் வந்து நான் இங்கே ஆரோ மார்க்கில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் இதனுடைய வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா QAவோட வேல்யூ இப்போ நமக்கு 1 ஆயிருக்கு. ஆனால் QB அண்ட் QC வந்து 0ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ அதனால் QAவில் நம்ம 1 போட்டிருக்கோம், மீதி 2 இடத்துல நம்ம 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கலாம். செகண்ட் நெகட்டிவ் எட்ஜில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா QAவோட வேல்யூ வந்து நமக்கு 0ன்னு ஆயிடுச்சு. ஆனால் QBயோட வேல்யூ நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கு. அண்ட் QCயோட வேல்யூ அகெயின் 0ல் தான் இருக்குது. ஸோ இப்போ இதனோட வேல்யூவாக நம்ம 0, 1, 0ன்னு இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்டு நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த நெகட்டிவ் எட்ஜுக்கு நேராக பார்த்தீங்கன்னா QAவோட வேல்யூ 1ல் இருக்குது. QB அகெயின் 1ல் தான் இருக்குது. ஆனால் QC வந்து 0ல் இருக்குது. ஸோ நமக்கு 0, 1, 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தான் நமக்கு இங்கே தேர்ட் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ QA வந்து நமக்கு 0 ஆகிடுச்சு. QB அகெயின் 0ல் தான் இருக்குது. அண்ட் QCயோட வேல்யூ இப்போ நமக்கு 1 இருக்குது. ஸோ 1, 0, 0ன்னு நமக்கு இங்கே ஃபோர்த் ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எட்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா QA 1, QB 0 அண்ட் QCயோட வேல்யூ அகெயின் 1ல் தான் இருக்குது. ஸோ நமக்கு 1, 0, 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து நெகட்டிவ் எட்ஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0, 1 அண்ட் அகெயின் இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ 1, 1, 0ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டு நெகட்டிவ் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இங்கே 1, இங்கேயும் 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் QCயும் 1ல் தான் மெயின்டைன் ஆகிருக்கு. ஸோ இது மூணுமே நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நம்ம இங்கே டயக்ராமில் பார்க்கும்போது QA, QB, QCன்னு எடுத்திருக்கோம். ஆனால் ட்ரூத் டேபிளில் வந்து நம்ம QCயை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட MSBன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? அண்ட் QA வந்து LSB. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். நீங்கள் A and C மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கவுண்டிங் கிடைக்காது. சரிங்களா? ஸோ இந்த 3 வேல்யூஸ் அதாவது QC, QB, QA இதை வந்து நம்ம டெசிமல் ஈக்குவலண்ட்டாக இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு கவுண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அண்ட் ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இது வந்து அப் கவுண்ட் ஆகிருக்கு இங்கே. அண்ட் இந்த 7th பல்ஸ்க்கு அப்புறமா அடுத்து நீங்கள் 8th ஒரு கிளாக் பல்ஸை நீங்கள் அகெயின் கொடுத்தீங்கனாலும் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூலேருந்து தான் ரிப்பீட் ஆகிட்ருக்கும் 0, 0, 0லேருந்து. சரிங்களா? ஸோ உங்களோட கவுண்டர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது? 8 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ 8 ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்ம 2n ரெப்ரசென்ட் பண்ணும்போது 2/3ன்னு கிடைக்கும். அதாவது இதில் 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நம்மளோட டயக்ராம்லேயுமே நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மேக்ஸிமமாக எவ்வளோ கவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம இதிலருந்தே கண்டுபிடிக்கலாம். ஸோ 2n-1 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் கவுண்ட் வேல்யூ நமக்கு இதில் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ n வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும். ஸோ 2/3 போட்டிங்க அப்படின்னா 7 கிடைக்கும். ஸோ 7 தான் நம்மளோட கவுண்டிங்கில் இருக்கிற லாஸ்ட் வேல்யூ. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி ஒரு 3 பிட் அசிங்க்ரனஸ் சப் கவுண்டரை டிசைன் பண்ணமோ அதே மாதிரி 4 பிட்டையும் நம்ம டிசைன் பண்ணலாம். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 பிட் அசிங்க்ரனஸ் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம JK ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நீங்கள் JKவை தவிர T ஃப்ளிப் ஃப்ளாப் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே வந்து நீங்கள் வேல்யூஸ் 1ன்னு செட் பண்ணும்போது நமக்கு டாகுல் ஆகும்.
சரிங்களா? ஸோ இந்த டாக்லிங் கண்டிஷன் ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால தான் ஜேகே யூஸ் பண்ணலாம், இல்லைனா டி ஃப்ளிப் ஃப்ளாப் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 4 பிட் சிங்க்ரனஸ் சப் கவுண்டரை நம்ம டி ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம். ஸோ 4 பிட் அப்படிங்கிறதுனால நமக்கு 4 ஃப்ளிப் ஃப்ளாப் தேவைப்படும். ஸோ 4 டி ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அதனுடைய இன்புட்டான டீயை வந்து நம்ம காமனாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஜிக் 1க்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டான டிஏ, டிபி, டிசி, டிடியை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே 1 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய கிளாக் சிக்னல், கிளாக் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம். அகெயின் இங்கே வந்து நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கிடச்சிருக்க அவுட்புட்டை தான் இங்கே கிளாக்காக நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுதான் வந்து நம்மளோட அசிங்க்ரனஸ் டைப்பே. ஸோ அதனால் QAவை வந்து நம்ம இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணணும், முன்னாடி ஸ்டேஜான QBயை வந்து இதனுடைய கிளாக்காக நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜுக்கு QCயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்ஸான QA, QB, QC அண்ட் QD எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 4 தான் வந்து நம்மளோட கவுண்டரோட அவுட்புட்ஸ். இதில் இந்த QA அப்படிங்கிறது நம்மளோட LSBயாக இருக்கும் அண்ட் QDயில் வந்து நமக்கு MSB பொசிஷனில் இருக்கும். சரிங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது, இல்லை எவ்வளோ மேக்ஸிமம் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஸ்டேட்ஸ் வந்து 2n வேல்யூஸ்க்கு தான் ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கே என்னோட வேல்யூ நமக்கு 4, ஏன்னா நம்ம 4 பிட்டுக்கு தான் இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 2^4 போட்டிங்க அப்படின்னா நமக்கு 16 ஸ்டேட்ஸ் இங்கே கிடைக்கும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15 வரைக்கும் உங்களோட கவுண்டர் இங்கே கவுண்ட் ஆகுன்னு அர்த்தம். அண்ட் அதே மாதிரி மேக்ஸிமம் கவுண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு 2n-1 ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ 2n n வேல்யூ நீங்கள் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 16 - 1, ஸோ 15 தான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் கவுண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வேல்யூ நமக்கு இங்கே 15 தான் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து 4 பிட் அசிங்க்ரோனஸ் சப் கவுண்டர். ஸோ அந்த 3 பிட்டில் நமக்கு டைமிங் டயக்ராமில் எப்படி வேரியேஷன் கிடச்சிச்சோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு 4 பிட்டுக்கும் கிடைக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 4 அவுட்புட்ஸாக கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் இந்த அவுட்புட் வேரியேஷன் மட்டும்தான் வந்து 3 பிட் அண்ட் 4 பிட்டில் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 பிட் அசிங்க்ரோனஸ் டவுன் கவுண்டரோட டிசைனை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட அப் கவுண்டர்லேயும் டவுன் கவுண்டர்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் மட்டும்தான் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும் அண்ட் அதை தாண்டி உங்களோட டிசைன் எல்லாமே வந்து சேமாக தான் ரிமைன் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் J அண்ட் Kவோட வேல்யூவை வந்து காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லாஜிக் 1ஓட தான் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கொடுத்துருக்க கிளாக் வந்து அதே நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். செகண்ட் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டை எடுத்து நம்ம கிளாக்காக ஃபீட் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இங்கேயும் வந்து நம்ம QAவை தான் வந்து கிளாக்காக இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவுட்புட்டாக நம்ம எதை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம், அதாவது QA பாரை தான் வந்து நம்ம இங்கே அவுட்புட்டாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டான QBயை வந்து நம்ம கிளாக்காக கொடுத்துருப்போம் அண்ட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டான QB பாரை வந்து நம்ம கவுண்டரோட அவுட்புட்டாக இங்கே எடுத்திருப்போம். சரிங்களா? அண்ட் தேர்ட் அவுட்புட்டாக நமக்கு இங்கே QC பார் கிடச்சிடும். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா QA பார் தான் வந்து நம்மளோட LSBயாக இருக்க போகுது அண்ட் QC பார் வந்து நம்ம MSBயாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதே டவுன் கவுண்டரை நீங்கள் இன்னொரு டிசைனில் கூட பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே QA நம்ம கிளாக்காக கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக QA பாரை வந்து நம்ம இங்கே கிளாக்காக கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம கிளாக்காக ஃபீட் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ அவுட்புட் என்னவாக இருக்க போகுதுன்னா நம்ம QAவாக இருக்கும். ஸோ இங்கே 2 அவுட்புட் இருக்கும். அந்த 2 அவுட்புட்டில் ஒன்று வந்து நம்ம கிளாக்காக கொடுத்துருவோம், இன்னொன்று வந்து கவுண்டரோட அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களோட அப் கவுண்டரில் என்ன டிசைன் நம்ம பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கும். பட் சேஞ்ச் என்ன அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம அங்கே QA, QB, QCன்னு எடுத்திருப்போம். இங்கே வந்து நம்ம அதை 3தோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் தான் இங்கே எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய டைமிங் டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த டைமிங் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம QA கொடுத்துட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டையும் வந்து இங்கே நம்ம டைமிங் டயக்ராமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி QB, QB பார் அண்ட் QC, QC பாரையும் வந்து நம்ம டைமிங் டயக்ராமில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியேஷன் பார்க்கலாம். நம்ம இங்கேயும் வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் என்ன ஆகும் அப்படின்னா அப்போ தான் வந்து உங்களோட QA வேல்யூ சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0லேயே தான் வந்து மெயின்டைன் ஆகிருக்கும்.
சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜில் என்ன ஆகும், இந்த 0 வந்து டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அடுத்து நெகட்டிவ் எட்ஜில் வந்து இந்த 1 டாகிள் ஆகி அகைன் நமக்கு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த நெகட்டிவ் எட்ஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி டாகிள் ஆகி நமக்கு 1 and 0 இங்கே கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த QA பாரை நம்ம QAலேருந்தே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே 0வாக இருந்துச்சுன்னா QA பார் என்ன ஆகும், 1ன்ட்டு ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அண்ட் அடுத்த சைக்கிளில் நமக்கு இங்கே QA 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 1க்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா நமக்கு 0ன்னு கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி QA வேல்யூஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்டடாக நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம QA பாரோட ரெப்ரசன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜாக நம்ம QBயோட அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த QBக்கு நம்ம எதை வந்து கிளாக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா QAவை தான் வந்து கிளாக்காக கொடுத்துருந்தோம். ஸோ QAல ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், நமக்கு இந்த ஸ்டேஜில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வந்து 0லேயே மெயின்டைன் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இந்த 0 டாகிள் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த 1 தான் மெயின்டைன் ஆகும். ஸோ நமக்கு அடுத்த நெகட்டிவ் எட்ஜாக எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் 1ல் மெயின்டைன் ஆகிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1 டாகிள் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இந்த பாயிண்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் நமக்கு 0ல் மெயின்டைன் ஆகி அதுக்கப்புறம் அகெயின் டாகிள் ஆகி 1ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ QB நமக்கு கிடச்சிருச்சு. இதிலேருந்து நம்ம QB பார் எடுத்துக்கலாம். ஸோ 0வாக இருந்துச்சுன்னா இங்கே 1ஆக கன்வெர்ட் ஆயிரும். அண்ட் 1ஆக இருந்துச்சுன்னா நமக்கு 0வாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த கன்வர்ஷன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ QB பார் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக QC. இப்போ QCக்கு எது கிளாக் பல்ஸாக இருக்க போகுதுன்னா நம்மளோட QBயோட வேல்யூ தான். ஸோ QBயில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் எங்கே கிடைக்குதுன்னு பாருங்கள், நமக்கு இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் அது 0லேயே மெயின்டைன் ஆகிருக்கு. அண்ட் இதுக்கப்புறமா டாகிள் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு எங்கே கிடச்சிருக்குன்னா இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 1ல் மெயின்டைன் ஆகி இதுக்கப்புறமா வரப்போகிற வேல்யூ வந்து 0ல் மாறிடும். சரிங்களா? இப்போ QCலேருந்து நம்ம QC பார் எடுத்துக்கலாம். ஸோ 0னா நமக்கு தெரியும் இங்கே 1ன்னு ஆகிடும். அண்ட் இங்கே 1 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே 0ன்னு ஆயிடும். சரிங்களா? இப்போ நம்மளோட டைமிங் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமிங் டயக்ராமில் நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து QA பார், QB பார் அண்ட் QC பார். ஸோ இதை 3 பேஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிளில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எட்ஜ் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். QA பார் 1ல் இருக்குது. QB பார் அகெயின் 1ல் தான் இருக்குது. அண்ட் QC பாரும் நமக்கு 1ல் தான் இருக்குது. ஸோ நம்மளோட இனிஷியல் ஸ்டேஜில் இதனுடைய 3 வேல்யூமே பார்த்தீங்கன்னா 1 1 1ன்னு மெயின்டைன் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறமா, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இதனுடைய வேல்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய வேல்யூ 0, QB பார் வந்து 1 அண்ட் QC பார் அகெயின் 1. ஸோ நமக்கு 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டராக எதை கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து C பார் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து B பார் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து A பார் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து செகண்ட் கிளாக் பல்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ QA பாரோட வேல்யூ 1, QB பார் வந்து 0 அண்ட் QC பார் வந்து 1. சரிங்களா? அப்போ நமக்கு 1 0 1ன்னு கிடச்சிருக்கு. அடுத்து நெகட்டிவ் எட்ஜில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த நெகட்டிவ் எட்ஜில் அகெயின் QA பார் வந்து 0 ஆகிடுச்சு. இதனுடைய வேல்யூ 0 அண்ட் QC பார் வந்து 1ன்னு இருக்குது. ஸோ 1 0 0ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ QA பாரோட வேல்யூ 1, QB பார் 1 அண்ட் QC பார் வந்து 0. ஸோ 0 1 1ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0 1 0. ஸோ 0 1 0ன்னு நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு 1 0 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0 0 1ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்த நெகட்டிவ் எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 0, QB பார் 0 அண்ட் QC பாரும் 0 0 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 111 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதனுடைய வேல்யூ 7, இது 6 5 4 3 2 1 அண்ட் 0. சரிங்களா? அடுத்த பல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகெயின் இப்போ QA பாரோட வேல்யூ நமக்கு 1 ஆகிடும்.
QB பாரும் 1 தான் இருக்குது, QC பாரும் 1 தான் இருக்குது. ஸோ 1 1 1ன்னு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 7லேருந்து ஸ்டார்ட் ஆகி டவுன் கவுண்டிங்கில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஒன்ஸ் 0 ரீச் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் மறுபடியும் 7லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன். ஸோ இங்கே வந்து நம்ம 3 பிட் அசிங்க்ரனஸ் டவுன் கவுண்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம 4 பிட்டுக்கு கூட டிசைன் பண்ணிக்கலாம். சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அண்ட் எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த அப் டவுன் கவுண்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இந்த அப் டவுன் கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆக்சுவல் டிசைன்குள்ளே போகலாம். ஸோ அப் டவுன் கவுண்டர் டிசைனில் பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்துருந்துருப்போம். க்யூவை தான் வந்து நம்ம அங்கே கிளாக்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி டவுன் கவுண்டரில் நம்ம க்யூ பாரை வந்து கிளாக்காக கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த 2 ஆப்ஷனான க்யூ அண்ட் க்யூ பாரில் எதை வந்து நம்ம கிளாக்கோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த எம் வேல்யூ தான் டிசைட் பண்ண போகுது. சரிங்களா? ஸோ எம் அப்படிங்கிறது மோட் கண்ட்ரோல் இன்புட். ஸோ இந்த எம் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட க்யூ வந்து ஒய்யோட கனெக்ட் ஆயிரும். சரிங்களா? அதாவது இங்கே வந்து அப் கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். அண்ட் சப்போஸ் எம் வேல்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா க்யூ பார் வந்து ஒய்யோட கனெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே வந்து டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்புட் இருக்குது. அதாவது எம், க்யூ அண்ட் க்யூ பார்னு இருக்குது. அண்ட் ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எம், க்யூ பார் நமக்கு 3 இன்புட் இருக்கிறதுனால 2^3 அதாவது 8 காம்பினேஷனுக்கு நம்ம இங்கே ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய அவுட்புட்டை நம்ம எப்படி எழுத போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம் வேல்யூவை பேஸ் பண்ணி தான். ஸோ எம் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம், க்யூ வந்து ஒய்யோட கனெக்ட் ஆகிடும். அதாவது க்யூ வேல்யூவில் என்ன இருக்கோ அதே தான் நமக்கு ஒய்லையும் கிடைக்கும். ஸோ இப்போ எம் 0 அப்படிங்கும்போது நமக்கு க்யூவில் 0 இருக்குது. ஸோ அதனால் ஒய்லையும் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி அகெயின் எம் வேல்யூ 0, இப்போ க்யூ 0 அப்படிங்கும்போது அதே 0 தான் இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் எம் வேல்யூ 0 பட் க்யூ வந்து 1ன்னு இருக்குது. ஸோ அகெயின் நமக்கு அவுட்புட்டில் 1 கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி எம் வேல்யூ 0வாக இருக்கும்போது க்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா ஒயில் வந்து நமக்கு 1ன்னு தான் கிடச்சிருக்கும். அண்ட் இப்போ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எம் வேல்யூ 1ஆக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், க்யூ பார் தான் வந்து நம்ம ஒய்யோட வேல்யூவாக இருக்கும். ஸோ இப்போ க்யூ பாரோட வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு இங்கே ஒயில் கிடச்சிருக்கும். ஸோ அதனால் நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 4 செட் ஆஃப் வேல்யூஸுமே எம் வேல்யூ 1ன்னு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன அர்த்தம்னா உங்களோட க்யூ பாரோட வேல்யூஸ் தான் உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஒய்யோட ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கே மேப்பில் ப்ளாட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இங்கே 3 இன்புட் இருக்கிறதுனால இங்கே வந்து 3 வேரியபிள் கே மேப் எடுத்துகிட்டு இந்த ஒய் வேல்யூஸை நம்ம இங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். இதில் நமக்கு இங்கே 2 குரூப்பிங் கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பிங்கோட வேல்யூ வந்து நமக்கு எம் பார் க்யூன்னு கிடைக்கும். அண்ட் இந்த செகண்ட் குரூப்பிங்க்கு வந்து எம் க்யூ பார்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஒய் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட கிளாக் வேல்யூ. அதாவது நம்ம செகண்ட் ஸ்டேஜ்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கிளாக் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒய் வேல்யூ. ஸோ இந்த கவுண்டரோட டிசைனில் வந்து நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பிட் தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ 3 பிட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே 3 ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்திருக்கோம். அண்ட் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம யூஸ்வலாக பண்ணுற அதே கனெக்ஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். என்னென்னா ஜே அண்ட் கேவோட வேல்யூஸ் வந்து நம்ம லாஜிக் 1க்கு செட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் 3 ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் ஜே அண்ட் கே வேல்யூஸை நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லாஜிக் 1 கூட கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்புட்டான கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. செகண்ட் ஸ்டேஜுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம ஒன்று க்யூஏவை கிளாக்கோட கனெக்ட் பண்ணியிருப்போம், இல்லைனா க்யூஏ பாரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம அப் டவுன் கவுண்டர் டிசைன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை எடுத்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எம் பார் க்யூ ப்ளஸ் எம் க்யூ பார் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான டயக்ராம் தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், எம் பார் க்யூன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே நமக்கு என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னா எம் அண்ட் க்யூ பார்னு கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர் கேட்டை யூஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ஒய்யோட ஈக்குவேஷனை வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ஒய் அப்படிங்கிறது நான் கிளாக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதனுடைய அவுட்புட்டை தான் இப்போ நம்ம வந்து கிளாக்குக்கு நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜும் முடிஞ்சிருச்சு. அடுத்து தேர்ட் ஸ்டேஜுக்கு மறுபடியும் இங்கே ஒரு கிளாக் சிக்னல் இருக்குது. ஸோ இந்த கிளாக் பல்ஸை நம்ம எதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஒய் ஈக்குவேஷனை தான். ஸோ அதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து உங்களுக்கு இங்கே ரிப்பீட் ஆகும்.
ஸோ அதுக்கு தேவையான இந்த எம் வேல்யூவை மட்டும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எம்முக்கு ஒரு கனெக்ஷன் அண்ட் எம் பார் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு நாட் கேட்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே எம் பார் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்து நம்ம எம் பார் அண்ட் எம்மை வந்து இந்த 2 லைன்ஸ்லேருந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒய் ஈக்குவேஷனை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 பிட் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி டிசைன் கிடச்சிருக்கு. அது 4 பிட் டிசைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இன்னொரு அடிஷ்னல் ஃப்ளிப் ஃப்ளாப் போடணும். அண்ட் அங்கேயும் நம்ம கிளாக் டைரெக்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒய் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்து நம்ம கிளாக்குக்கு ஃபீட் பண்ணுவோம். இப்போ நம்ம எம் வேல்யூ இங்கே 0ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லைன்லேருந்து நமக்கு இங்கே 0 கிடச்சிரும். அண்ட் இங்கே வந்து நமக்கு இது இன்வெர்ட் ஆகி இங்கே நமக்கு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ எம் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து அப் கவுண்டிங் ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட்டாக நம்ம QA, QB அண்ட் QCலேருந்து 3 லைன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0லேருந்து 7 வரைக்கும் அப் கவுண்ட் ஆகும். சரிங்களா? அண்ட் சப்போஸ் இப்போ நம்ம எம் வேல்யூ 1ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு இன்வெர்ட் ஆகி 0 கிடச்சிரும். அப்போ இங்கே வந்து நமக்கு டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த மோடோட வேல்யூ நம்ம செட் பண்ணுறதை பொறுத்துட்டு நம்ம இந்த அவுட்புட்ஸ் ஆஃப் கவுண்டர்ஸாக QA, QB அண்ட் QCலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அப் கவுண்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்க்ரீஸிங் ஆர்டரில் கவுண்ட் ஆகும். அண்ட் டவுன் கவுண்டரில் உங்களுக்கு டிக்ரீஸிங்காக கவுண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் அப் டவுன் கவுண்டர்ஸோட கான்செப்ட். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம பார்த்த அதே டிசைன் தான். டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட் கண்ட்ரோல் இன்புட் மட்டும்தான். ஸோ எம் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா என்ன ஆப்ரேஷன் அப் கவுண்டிங், அண்ட் எம் வேல்யூ 1ஆக இருந்துச்சு அப்படின்னா டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன். இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாடலிஸ்ட் டாபிக் நம்ம டைரெக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீசெட் அண்ட் கிளியர் இன்புட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் இன்புட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சிங்க்ரோனஸ் இன்புட், இன்னொன்று வந்து அசிங்க்ரோனஸ் இன்புட். ஸோ சிங்க்ரோனஸ் இன்புட்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு கொடுக்குற வேல்யூஸ், அதாவது SR, J, K, D அண்ட் T இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிங்க்ரோனஸ் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை தாண்டி இன்னொரு டைப்பாக இருக்கிறது தான் வந்து இந்த அசிங்க்ரோனஸ் இன்புட். ஸோ இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து டைரக்ட் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை ஏன் வந்து ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு SR ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்திருக்கோம். இந்த SR ஃப்ளிப் ஃப்ளாப்பில் நம்ம யூஸ்வலாக S&R அண்ட் கிளாக் இது 3 தான் வந்து இங்கே இன்புட்டாக ஃபீட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்போ வந்து இங்கே அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் அப்படிங்கிற இன்புட்டை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 இன்புட் நம்ம இங்கே ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ இதை வச்சே உங்களோட அவுட்புட்டை நம்ம என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இந்த இன்புட்ஸ் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை கன்சிடர் பண்ணாமையே நம்ம இங்கே அவுட்புட்டை டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ப்ரீசெட்டோட வேல்யூ நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இங்கே என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1 கிடச்சிரும். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு இன்புட் 0 இருந்துச்சுனாலே இது எல்லாமே 0 ஆகிடும். அப்போ நமக்கு இங்கே அவுட்புட் வந்து 1ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம S&R வேல்யூ என்னென்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட்டு ப்ரீசெட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் அதுலேயே வந்து நமக்கு இங்கே அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. ஸோ QNோட வேல்யூ நமக்கு இங்கே 1. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இப்போ கிளியர் வேல்யூ நான் இங்கே 0ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அகெயின் இந்த 0 இன்வெர்ட் ஆகி நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். இது வந்து QN பாரோட வேல்யூ. ஸோ அப்போ நமக்கு QNோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ப்ரீசெட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டோட வேல்யூ 1ஆக இருக்குது. அண்ட் கிளியர் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த கிளியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரீசெட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ உங்களோட அவுட்புட் எல்லாத்தையும் அது 0 பண்ணிவிடும். அண்ட் ப்ரீசெட் அப்படிங்கிறது வந்து உங்களோட அவுட்புட்டை 1ன்னு செட் பண்ணும். சரிங்களா? ஸோ அவுட்புட் 1 செட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரீசெட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவுட்புட் நம்ம 0 பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளியர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இன்புட்டையே கன்சிடர் பண்ணாமல் உங்களோட அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால தான் இதை வந்து ஓவர் ரைடிங் இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கண்டிஷன்ஸை வச்சு இதனுடைய ட்ரூத் டேபிளை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு நமக்கு 2 இன்புட் இருக்குது. அப்போ 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுமே 0வாக இருக்கிற கண்டிஷனை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்கே நமக்கு கான்ட்ரடிக்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து நமக்கு 0, 1. அதாவது இப்போ ப்ரீசெட் 0, கிளியர் 1. ப்ரீசெட் 0வாக இருக்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் அவுட்புட் எப்போவுமே நமக்கு 1ன்னு தான் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் இங்கே QNக்கு நமக்கு 1 கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 0 கண்டிஷன். 1, 0ல் கிளியர் 0வாக இருக்குது.
கிளியர் 0வா இருந்துச்சுனாலே அவுட்புட் 0 ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 1 கண்டிஷன் இப்போ நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்யூட் வந்து நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப்பாக இங்கே ஆப்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ எந்த ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதனுடைய ஜென்ரல் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் நம்மளோட இன்புட் இருக்கும், இன்னொரு பக்கம் அவுட்புட் இருக்கும். இது வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். அதை தாண்டி மிச்சம் இருக்கிறது தான் வந்து இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர். சரிங்களா? பட் நிறைய கண்டிஷன்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் வெறும் இன்புட் அண்ட் அவுட்புட்டோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியரை வந்து நம்ம இங்கே ஒரு பபிள் போட்டு தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த பபிள்க்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்டிவ் லோ கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாடுலஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம மாடுலஸ்னால் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம அப் டவுன் கவுண்டர் டாபிக் பார்க்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப் டவுன் கவுண்டரை வந்து ரிப்பிள் கவுண்டர் அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ஒரு 2 பிட் ரிப்பிள் கவுண்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை தான் வந்து நம்ம மாட் 4 கவுண்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதனோட ரிலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவுண்டரோட மாடுலஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அதனுடைய நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம 2 பிட் எடுத்திருக்கோம். ஸோ 2 பிட்டுக்கு நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 4 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். அதாவது 2 பவர் 2 ஸ்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ 2 பவர் 2 அப்படின்னா நமக்கு 4. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை தான் வந்து நம்ம மாடுலஸ் வேல்யூவாக எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நீங்கள் 3 பிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பவர் 3யை வந்து நம்ம 8 வேல்யூவில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ மாட் 8 அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் கிடைச்சிருக்கோ அதுதான் வந்து மாடுலஸுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ. ஸோ நம்ம n பிட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மாட் நம்பர் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா வந்து 2 பவர் n. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் கவுண்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா மாட் 6 கவுண்டரை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். எதுலேருந்து அப்படின்னா மாட் 8லேருந்து. ஸோ இப்போ இந்த மாட் 8 கவுண்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் நமக்கு தெரியும். ஸோ 0லேருந்து 7 வரைக்கும் நமக்கு இங்கே அப் கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ மாட் 6 கவுண்டர் தான் நம்ம டிசைன் பண்ணணும். அப்போ இதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 5ல் எண்ட் ஆயிரும். ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே 6 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாட் 8 கவுண்டர்லேருந்து தான் நம்ம மாட் 6 டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ மாட் 8ல் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 7 வரைக்கும் நமக்கு இங்கே கவுண்டிங் ஆப்ரேஷன் நடக்கும். நமக்கு மாட் 6 தான் வேணும். அப்போ 5th ஸ்டேட்டோட நமக்கு ஸ்டாப் ஆகணும். ஸோ 5th வேல்யூ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 101ல் தான் நமக்கு இங்கே 5th வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 0ன்ட்டு ஆயிடணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டிசைன் பண்ணுற கான்செப்டே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாட் 8 கவுண்டரை டிசைன் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த 101 வேல்யூ அதாவது 5th வேல்யூக்கு அப்புறமா இதை எப்படி 0 பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாட் 8 கவுண்டரை ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இதில் எவ்வளோ பிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 8ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8ஐ வந்து நம்ம 2 பவர் 3ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் அதாவது 3 பிட்டுக்கு தான் நம்ம இங்கே டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா JK ஃப்ளிப் ஃப்ளாப் தான். ஸோ இந்த 3 JK ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாக் கனெக்ஷன் இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டை தான் வந்து இங்கே கிளாக்கை நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி தேர்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா QBயை வந்து நம்ம இங்கே கிளாக்காக ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்ஸோட இன்புட்டான J and K வேல்யூவை வந்து நம்ம லாஜிக் 1க்கு செட் பண்ணியிருப்போம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் எல்லாத்தோட J and K இன்புட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் 1ஓட இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் ஃபைனலாக அவுட்புட்டாக நமக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா QA, QB, QC இது மூணுத்துலேயுமே வந்து நமக்கு இங்கே அவுட்புட் கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட் 8 கவுண்டருக்கு பேசிக்காக எப்படி டிசைன் பண்ணுவோமோ அதே டிசைன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாட் 8 கவுண்டரை மாட் 6 கன்வெர்ட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீசெட் வேல்யூ எப்போல்லாம் ஆக்டிவ் லோவில் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கிளியர் வந்து நீங்கள் 0ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த 2 கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த மாட் 6 கவுண்டரை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 101. இதோட நம்ம மாட் 6 கவுண்டரோட கவுண்டிங் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு 0ன்னு கிடைக்கணும். அதாவது இந்த 110லேருந்து நமக்கு எல்லாமே 0வாக கன்வெர்ட் ஆயிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறமா இந்த 6th வேல்யூலேருந்து இதை 0 பண்ணுறதுக்கு அவுட்புட்டில் அதே வேல்யூவை நம்ம இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். சரிங்களா?
ஸோ இப்போ நமக்கு இங்கே 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. அதாவது QA QB QC அப்படின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ QC QB வந்து நமக்கு இங்கே 1 1ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு QAவோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா கிளியர் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 0 ஆகிடும். அப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த 3 கிளியர் பாயிண்ட்டையும் நம்ம 0ன்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6th வேல்யூலேருந்து நமக்கு 0ன்னு ஆகிடும்னு அர்த்தம். ஸோ நமக்கு இந்த பாயிண்டில் 0 வேணும். நமக்கு இங்கே இருக்கிற வேல்யூ ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1ன்னு இருக்குது. ஸோ இந்த 3த்தை நம்ம டேரெக்டாக இந்த NAND கேட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஆனால் நமக்கு 0 வேணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 3 வேல்யூமே இங்கே 1ன்னு தான் இருக்குது. ஸோ 1 வந்து நமக்கு இன்வெர்ட் ஆகி 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 0 3மே வந்து கிளியர் வேல்யூவோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட 5th வேல்யூ வரைக்கும், அதாவது 101 வரைக்கும் கவுண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த 110 உங்களுக்கு எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு இங்கே கிளியர் 0 ஆகிடும். ஸோ ஃபைனலாக அவுட்புட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரீசெட் வேல்யூவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஜிக் 1ஓடையே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் இது வந்து ஆக்டிவ் லோ அப்படின்ற அந்த கண்டிஷன்லேயே உங்களுக்கு மெயின்டைன் ஆகி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த mod 8 கவுண்டரில் இருந்து நம்ம mod 6 கவுண்டரை இங்கே டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்காக டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா mod 8 கவுண்டரில் இருக்கிற அதே கான்செப்ட் தான். அடிஷ்னலாக இங்கே 2 என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம எந்த மாடலஸ் கவுண்டர் கேட்டாலுமே வந்து டிசைன் பண்ணணும். அண்ட் இதில் நமக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் கூட இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 2 கவுண்டர்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது mod Mன்னு ஒரு கவுண்டர் எடுத்திருக்கோம், mod Nன்னு ஒரு கவுண்டர் எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் நம்ம கேஸ்கேட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஸோ இப்போ இதில் mod M அண்ட் mod N வந்து நம்ம இங்கே கேஸ்கேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா mod MN. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் இங்கே வந்து mod 2 கவுண்டர்னு எடுத்திருக்கீங்க அண்ட் இங்கே வந்து mod 3 கவுண்டர்னு எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 3. அப்போ நமக்கு இங்கே mod 6 கவுண்டர் வந்து அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிங்க்ரனஸ்க்கும் அசிங்க்ரனஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் கனெக்ஷன் தான். ஸோ நம்ம சிங்க்ரனஸ் டைப்பில் கிளாக் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஜ்லையுமே காமனாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த சிங்க்ரனஸ் கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அண்ட் இதுக்கு பேஸாக என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிட் நம்பர். ஸோ எவ்வளோ பிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்போட நம்பரை வந்து டிசைட் பண்ண முடியும். அண்ட் அது போக நம்ம என்ன டைப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நம்ம டிசைட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ JK ஃப்ளிப்ஃப்ளாப், T ஃப்ளிப்ஃப்ளாப்னு நம்ம எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஃப்ளிப்ஃப்ளாப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் அண்ட் சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிள் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த டேபிள்லேருந்து நம்ம மினிமைஸ்டு லாஜிக் ஈக்குவேஷனை KMAP யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஸ்டேஜில் கிடச்சிருக்க ஃபைனலைஸ்டு அவுட்புட் ஈக்குவேஷனை வந்து நம்ம லாஜிக் டயக்ராமாக இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பிட் சிங்க்ரனஸ் அப் கவுண்டரை டிசைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து 2 பிட் கவுண்டர். ஸோ அப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 2 ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன டைப் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம JK ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணி தான் இந்த அப் கவுண்டரை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே என்ன ஃப்ளிப்ஃப்ளாப் சூஸ் பண்ணியிருக்கோமோ அதனுடைய எக்ஸைட்டேஷன் டேபிளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நம்ம இங்கே எடுத்திருக்கிறது வந்து JK ஃப்ளிப்ஃப்ளாப் அப்படிங்கிறதுனால இதனுடைய எக்ஸைட்டேஷன் டேபிளை இங்கே நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிள் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம். நான் இதனுடைய லிங்க்கையும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிளில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து இன்புட்டாக இருக்கும் அண்ட் JK வந்து நமக்கு அவுட்புட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2 இன்புட் அப்படிங்கிறதுனால 4 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் அண்ட் அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூஸ் ஆஃப் J and K நமக்கு இங்கே கிடச்சிருக்கு.
நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 3ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் டயக்ராம் ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டேட் டயக்ராம் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இப்போ டிசைன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பிட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 பிட் அப்படின்னா அதை 2^2ல எக்ஸ்பிரஸ் பண்ணோன்னா நமக்கு 4 ஸ்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 4 ஸ்டேட்ஸ் அப்படிங்கும்போது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 வரைக்கும் நமக்கு அப்கவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து நெக்ஸ்ட்டு 1, நெக்ஸ்ட்டு 2 அண்ட் நெக்ஸ்ட்டு 3ன்ட்டு கவுண்ட் ஆகும். அண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் உங்களுக்கு என்ன வேல்யூவில் கண்டினியூ ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து. ஸோ இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம பைனரியில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா 0 0ன்னு கிடைக்கும். அண்ட் 1க்கு 0 1, 2க்கு 1 0 அண்ட் 3க்கு 1 1ன்னு கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே டயக்ராமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டான இந்த 0வை தான் வந்து நம்ம இங்கே S0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 2 பிட்டில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே 2 வேல்யூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் பிட்டை வந்து நம்ம Q1ன்னு எடுத்துக்க போகிறோம் அண்ட் செகண்ட் பிட்டை வந்து நம்ம Q2ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 0 முடிச்சு அடுத்து எந்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1. ஸோ 0 1 தான் 1ஓட ஈக்குவலண்ட். ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே S1ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு 1லேருந்து 2க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஸ்டேட்டை நம்ம இங்கே S2ன்னு எடுத்திருக்கோம். அண்ட் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு 1 0ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட்டாக 2லேருந்து 3க்கு அது மூவ் ஆகுது. ஸோ ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் 3ல இருக்குது. அண்ட் அதனுடைய ரெப்ரசன்டேஷனாக நமக்கு இங்கே 1 1ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம இங்கே S3ன்னு எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் 3 முடிஞ்சதுக்கப்புறமா அகெயின் 0லேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டோடைய இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஸ்டேட் டயக்ராம் வந்து நம்ம இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, அதனுடைய வேல்யூ என்ன, எந்த வேல்யூக்கு அப்புறமா எந்த வேல்யூ மூவ் ஆகுது அப்படின்னு இந்த ஃப்ளோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை வச்சு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்க இந்த ஸ்டேட் டயக்ராமை வச்சு தான் நம்ம இந்த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிளை வந்து எழுத போகிறோம். ஸோ இதில் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்டேட் என்ன, நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் ஸ்டேட் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் காலமில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டை எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேட்டை வந்து நம்ம Q1 Q2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து Q1 ஸ்டார் Q2 ஸ்டார்னு இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு இருக்குது. அதாவது 0 0லேருந்து தான் உங்களுக்கு இனிஷியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட் வேல்யூஸ். ஸோ 0 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக எங்கே மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0 1க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேட் நமக்கு 0 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக 0 1 எடுத்துக்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக எது இருக்க போகுதுன்னா 1 0 இருக்க போகுது. ஸோ அதுதான் வந்து நமக்கு செகண்ட் கேஸில் கிடச்சிருக்கு. 0 1க்கு 1 0 நெக்ஸ்ட் ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 1 0 வந்து நம்மளோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து நமக்கு 1 1ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கேஸ். அண்ட் லாஸ்ட்டாக 1 1லேருந்து அகெயின் 0 0க்கு தான் மூவ் ஆகுது. ஸோ அது வந்து நம்மளோட ஃபோர்த் கேஸ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை மட்டும் நம்மளோட ஸ்டேட் டயக்ராம்லேருந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவலண்ட்டான J அண்ட் K வேல்யூஸை நம்ம இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எக்ஸைட்டேஷன் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தான் நம்ம இங்கே கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம இந்த டேபிளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் அதாவது Q1 அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டான Q1 ஸ்டாரையும் தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ 0 அண்ட் 0வை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூ என்னென்னு பாருங்கள், 0 அண்ட் X. ஸோ அதனால் J1 K1ல நம்ம 0 Xன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 அண்ட் 1 நம்ம பார்க்கணும். 0 1க்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து 1X. ஸோ அதனால் 1X நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 1 வேல்யூக்கு எடுத்துக்கலாம். ஸோ 1 1க்கு நமக்கு X0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ X0 இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். அண்ட் லாஸ்ட்டாக 1 0 கண்டிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு X1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த Q1 ஸ்டாரை கம்பேர் பண்ணி எப்படி J1 K1 நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இப்போ Q2 அண்ட் Q2 ஸ்டாரை கம்பேர் பண்ணி J2 அண்ட் K2வை நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அகெயின் 0 அண்ட் 1 கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1Xன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 0. ஸோ 1 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு X1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ X1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0 1 கண்டிஷனுக்கு 1X வேல்யூ. ஸோ 1Xன்னு ரிப்பீட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி 1 0 கண்டிஷனுக்கு அகெயின் X1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த சர்க்யூட் எக்ஸைட்டேஷன் டேபிளை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா J1 K1 J2 K2க்கான அவுட்புட் வேல்யூஸை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம்.
சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்த்து ஸ்டெப்பாக இந்த J1 K1 J2 K2க்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, K-மேப் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஜிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஸோ J1 K1 J2 K2க்கு ஈக்குவலண்ட்டான ஈக்குவேஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, K-மேப் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸை ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ J1ல நமக்கு 01 xxன்னு கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி K1 J2 K2ஓட வேல்யூஸை நம்ம 2 வேரியபிள் K-மேப்பில் நம்ம ப்ளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இன்புட்டாக வந்து Q1 Q2 தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு K-மேப்பில் நமக்கு இந்த குரூப்பிங் கிடச்சிருக்கு. இதுக்கு ஈக்குவலண்ட்டான வேல்யூ வந்து நமக்கு இங்கே Q2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ J1ஓட ஈக்குவேஷன் வந்து நமக்கு Q2ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் செகண்ட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி குரூப்பிங் தான் அகெயின் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் K1ஓட வேல்யூ வந்து நமக்கு Q2ன்னு தான் கிடைக்கும். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து K-மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4த்தையுமே வந்து நம்ம குரூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூ வந்து நமக்கு 1. ஸோ J2ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி K2ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. இந்த ஈக்குவேஷனை நம்ம லாஜிக் டயக்ராமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிறது வந்து 2 பிட் சிங்க்ரனஸ் கவுண்டர் தான். ஸோ 2 பிட் அப்படிங்கும் போது 2 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் 2 ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சரிங்களா? அண்ட் சிங்க்ரனஸ் அப்படிங்கிறதுனால கிளாக் கனெக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா காமனாக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு கிளாக் சிக்னலையே வந்து நம்ம இங்கே காமனாக ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப் அண்ட் செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ட்ரிகரிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதனுடைய இன்புட்ஸான J1 K1 அண்ட் J2 K2 நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன J1ஓட வேல்யூ Q2 அண்ட் அகெயின் K1ஓட வேல்யூ Q2ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ J1 அண்ட் K1 நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா Q2ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி J2 அண்ட் K2ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம காமனாக கனெக்ட் பண்ணி லாஜிக் 1ஓட கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபைனல் நமக்கு Q1 அண்ட் Q2ல அவுட்புட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 2 பிட் சிங்க்ரனஸ் சப் கவுண்டரோட டிசைன். ஸோ இதே ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நம்ம எந்த பிட்டுக்கு வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு கவுண்டரோட டிசைனை நம்ம எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிங் கவுண்டரோட டிசைன் கிடச்சிரும். ஸோ அந்த சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணுவோம். ஸோ இந்த கனெக்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரிங் கவுண்டரோட டிசைனில் வந்துடும். அண்ட் இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கவுண்டரோட டிசைனில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 2n இருந்துச்சு அப்படின்னா இதில் இந்த n நம்பரை தான் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளிப் ஃப்ளாப்ஸுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளிப் ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இதனுடைய டிசைன் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம D ஃப்ளிப் ஃப்ளாப் தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த கவுண்டரோட டிசைனுக்கு. ஸோ இங்கே 4 D ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை வந்து தேர்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு கேஸ்கேடிங் கனெக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ரிங் கவுண்டரோட கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு நம்ம இன்புட்டாக ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஃபீட்பேக்கை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ கிளாக் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப்புக்குமே வந்து நம்ம காமன் கிளாக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து சிங்க்ரனஸ் கவுண்டர் டைப்குள்ளே தான் வரும். அண்ட் அடிஷ்னலாக இந்த அசிங்க்ரனஸ் இன்புட்டான ப்ரீசெட் அண்ட் கிளியரையும் நம்ம இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு தான் வந்து நம்ம ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் மிச்சம் இருக்க எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்பையும் வந்து நம்ம கிளியர் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த கனெக்ஷன் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதனுடைய ட்ரூத் டேபிள் பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சைடில் ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு இங்கே கொடுத்துருக்க இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி கிளாக்னு இன்னொரு இன்புட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது போக மீதி இருக்கிற Q0 Q1 Q2 Q3 வந்து நம்ம அவுட்புட் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இந்த ட்ரூத் டேபிளில் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீசெட் அண்ட் கிளியருடைய கான்செப்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ரீசெட் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம அவுட் 1ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி கிளியர் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்புட் வந்து இங்கே 0 ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனாக இந்த ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம இங்கே 0ன்னு கொடுக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்போட இது ப்ரீசெட்டோட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இங்கே வந்து 0ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த கிளியர் இன்புட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இப்போ 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த வேல்யூக்கு ஏற்ற அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீசெட் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1ஆக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு Q0ஓட வேல்யூ இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். ஆனால் கிளியர் 0வாக இருக்கும்போது நமக்கு அவுட்புட் 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே Q1ஓட வேல்யூ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 0ன்ட்டு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி Q2 அண்ட் Q3 ரெண்டுமே வந்து 0 ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கிடச்சிருக்கு. அண்ட் இங்கே கிளாக்கை வந்து நம்ம கன்சிடரே பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்துடலாம். இப்போ இருந்து நம்ம கிளாக்கையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீசெட் வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. அண்ட் கிளாக்கையும் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற கிளாக் கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் கனெக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஃபாலிங் எட்ஜை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக டவுன்வர்ட் ஆரோ மார்க் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாக் சைக்கிள் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ அவுட்புட் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதே டேட்டா தான் நமக்கு அவுட்புட்லேயும் கிடைக்கும். இப்போது நம்ம கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே இன்புட் ஃபீட் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ நம்ம Q0ஓட வேல்யூவான 1 வந்து இங்கே Dக்கு வந்துரும்னு அர்த்தம். ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனே என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற வேல்யூ அப்படியே உங்களுக்கு அவுட்புட்டில் ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q1 வேல்யூ 0ன்ட்டு இருக்குது. அது உங்களுக்கு D2ல் கிடைக்கும். ஸோ இந்த 0 ட்ரான்ஸ்மிட் ஆகி அகெயின் Q2ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Q2 வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ D3 வேல்யூ இப்போ 0ன்னு ஆச்சு அப்படின்னா நமக்கு Q3ஓட வேல்யூ 0ன்னு கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம Q3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா D0 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q3ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ அதனால் D0 0 ஆச்சு அப்படின்னா நமக்கு Q0ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் 0ன்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்கள். 0 1 0 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நமக்கு இங்கே செகண்ட் கண்டிஷனில் கிடச்சிருக்கு. அண்ட் ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர் வேல்யூ உங்களுக்கு ரெண்டுமே 1ஆக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் வந்து நமக்கு இப்போ இங்கே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா அகெயின் நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர் 1ன்னு தான் வச்சுருக்கோம். ஸோ ரெண்டுமே 1ஆக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நார்மல் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆப்ரேஷன் தான் நமக்கு இங்கே நடக்கும். அண்ட் நம்ம கிளாக் பல்ஸும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கிளாக் பல்ஸில் உங்களுக்கு இப்போ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே Q0ல் கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நமக்கு இங்கே 0ன்னு தான் இருக்குது. ஸோ இந்த 0 இன்புட் வந்து இப்போ D1ஓட கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிடும். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் படி இந்த இன்புட் வந்து நமக்கு அவுட்புட் எண்டில் கிடச்சிரும். அப்போ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூவாக இந்த 1 தான் இருக்குது. ஸோ 1 வந்து D2 கனெக்ட் ஆயிரும். இப்போ அகெயின் உங்களோட இன்புட் அண்ட் அவுட்புட் கனெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு Q2ஓட வேல்யூ வந்து இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு Q2ஓட வேல்யூ ப்ரீவியஸில் 0 தான் இருந்திருக்கு. ஸோ இந்த 0 வந்து D3ஓட இங்கே கனெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு Q3ஓட வேல்யூ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜாக நம்ம Q3 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா D0ஓட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D0 0 ஆச்சு அப்படின்னா இப்போ நம்ம Q0ஓட வேல்யூ அகெயின் 0ன்னு ஆயிரும். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0 0 1 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கண்டிஷனில் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து அதே மாதிரி அகெயின் ப்ரீசெட் அண்ட் கிளியர் நம்ம 1ன்னு தான் வச்சுருக்கோம். இப்போ கிளாக் பல்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ Q0ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D1ஓட கனெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு Q1 அகெயின் இப்போ இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Qn வந்து நமக்கு D2க்கு போயிடும். ஸோ இங்கே 0ன்னு ஆகிடும். ஸோ இதனால் நம்மளோட Q2 அவுட்புட் அகெயின் 0ன்னு கிடைக்கும். இப்போ D3ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 நம்ம எடுத்துப்போம். ஸோ இங்கே D3க்கு 1ன்னு கிடச்சிரும். இதனால் Q3ஓட வேல்யூ நமக்கு அகெயின் 1ன்னு கிடச்சிரும்.
அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q3 நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D0ஓட கனெக்ட் ஆயிரும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q0ஓட வேல்யூ அகெயின் 0வாக கிடச்சிரும். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0 0 0 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட 4th கேஸில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 4 கேஸஸை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம Q0ல தான் 1ன்னு ப்ரீசெட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த 1 தான் ஒரு கிளாக் சைக்கிள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. ஸோ செகண்டில் வந்து நமக்கு Q1ல கிடச்சிருக்கு, அடுத்த கிளாக் பல்ஸில் Q2ல கிடச்சிருக்கு, அண்ட் நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா Q3ல கிடச்சிருக்கு. திருப்பி நம்ம இன்னொரு கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து Q0க்கு தான் அது போகும். அண்ட் அதே மாதிரி ஒரு கிளாக் பல்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி ஷிஃப்ட் ஆக இது வந்து ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ரிங் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கிறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மிச்ச ஸ்டேஜ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளியரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டிசைனில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் வந்து நான் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பை வந்து ப்ரீசெட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் மிச்ச ஃப்ளிப்ஃப்ளாப் எல்லாத்தையுமே வந்து கிளியரோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இந்த ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்க 1 தான் ஒரு கிளாக் சைக்கிள்லையுமே ஷிஃப்ட் ஆகி நமக்கு இந்த ரிங் ஸ்ட்ரக்சரை இங்கே ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் நம்ம கிளாக் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா காமனாக தான் நம்ம கொடுத்துருப்போம் எல்லா ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்லேயுமே. ஸோ அதனால் இது வந்து சிங்க்ரனஸ் டைப்குள்ளார வரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிங் கவுண்டரோட கான்செப்ட். இதில் இருக்க இந்த முக்கியமான விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு காம்படேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. இந்த கவுண்டரில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து டபுள் டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸோட ஈக்குவேஷன் வந்து 2 × நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ரிசல்ட்டை நம்ம லாஸ்ட்டாக ட்ரூத் டேபிள் பார்த்து முடிச்சுட்டு இது எப்படி கிடைக்குது அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன்ஸ் கவுண்டர் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிங் கவுண்டரில் நம்ம லாஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட் அதாவது Q3யை எடுத்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் இந்த கவுண்டர் டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Q3 பாரை தான் வந்து இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீசெட் அண்ட் கிளியர்னு 2 ஆப்ஷன் அங்கே யூஸ் பண்ணியிருந்தோம் ரிங் கவுண்டரில். ஆனால் இந்த ஜான்சன்ஸ் கவுண்டரில் வந்து 4 ஃப்ளிப்ஃப்ளாப்பையுமே வந்து நம்ம கிளியர் இன்புட் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 மட்டும்தான் வந்து ரிங் கவுண்டர் அண்ட் ஜான்சன்ஸ் கவுண்டருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த ஜான்சன்ஸ் கவுண்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரூத் டேபிளை வச்சு வெரிஃபை பண்ணலாம். நமக்கு டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் அண்ட் கிளாக் தான் வந்து 2 இன்புட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரூத் டேபிளில் எடுத்திருக்கோம் இன்புட் சைடில். அண்ட் அது போக Q0 Q1 Q2 Q3 வந்து ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு கண்டிஷனாக நம்ம கிளியர் வேல்யூ 0ன்னு கொடுக்கலாம். ஸோ ப்ரீசெட் அண்ட் கிளியர் ஃபங்க்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் வேல்யூ நம்ம 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் நம்ம இங்கே 0ன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கிளாக்கை கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. 4 வேல்யூஸுமே நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டாக நமக்கு Q0 Q1 Q2 Q3 இது 4மே வந்து 0ன்னு இங்கே கிடச்சிரும். ஆனால் நம்ம இப்போ வந்து Q3 பார்லேருந்து தான் அவுட்புட் எடுக்க போகிறோம். ஸோ Q3 பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் அதே மாதிரி நம்ம Q3 பாரை தான் வந்து இப்போ இன்புட் D0 கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ Q3 பார் நமக்கு இங்கே 1 கிடச்சிருக்கிறதுனால D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போது கிளியர் வேல்யூ நம்ம 1ன்னு செட் பண்ணிவிட்டு கிளாக் வேல்யூவையும் கன்சிடர் பண்ண போகிறோம். கிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபாலிங் எட்ஜ்லேயும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே டவுன்வர்ட் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்த உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது D ஃப்ளிப்ஃப்ளாப்பில் நமக்கு இன்புட்டில் என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதே தான் அவுட்புட்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு D0ல் 1 இருக்கிறதுனால Q0ஓட வேல்யூ நமக்கு இப்போ 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 நமக்கு இங்கே 0ன்னு இருக்குது. ஸோ இந்த 0 என்ன ஆகும் அப்படின்னா இப்போ D1ஓட கனெக்ட் ஆயிரும். அப்போ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ அகெயின் D ஃப்ளிப்ஃப்ளாப்போட கான்செப்ட் படி Q1ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ Q1ஓட ப்ரீவியஸ் வேல்யூவான 0 வந்து D2க்கு கனெக்ட் ஆகி நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். அப்போ நமக்கு Q2ஓட அவுட்புட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த D2 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இங்கே 0ன்னு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இப்போது
D3க்கு ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0ன்னு இருக்கும். ஸோ Q3யோட வேல்யூ நமக்கு 0. ஆனால் இப்போ Q3 பாரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 1 அகெயின் D0ஓட கனெக்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0 0ன்னு கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட செகண்ட் கேஸில் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ Q0 மட்டும் 1ன்னு இருக்குது, இது எல்லாமே நமக்கு 0ன்னு ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் கிளியர் வேல்யூ 1ல் தான் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ அடுத்த கிளாக் பல்ஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு D0ஓட வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 1 வந்து நமக்கு Q0ஓட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு 1ன்னு கிடைக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 வந்து நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ இது வந்து D1ஓட கனெக்ட் ஆகி 1ன்னு கிடைக்கும். இப்போ Q1 அவுட்புட்டாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த D1 வேல்யூ அதாவது 1 கிடைக்கும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D2ல் 0ன்ட்டு ஆகும். அப்போது Q2ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடச்சிரும். அண்ட் அடுத்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 என்ன இருக்குது 0ன்னு இருக்குது. ஸோ D3ல் 0. அப்போ Q3லையும் நமக்கு 0 தான் அவுட்புட் கிடைக்கும். ஆனால் Q3 பார் வந்து நமக்கு 1ன்னு கிடச்சிரும். அண்ட் இந்த 1 வந்து நம்ம D0ஓட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு 1 கிடச்சிரும். ஸோ இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 1 0 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லையுமே கிடச்சிருக்கு. இப்போ அடுத்த கேஸில் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், D0ல் இங்கே இருக்கிற வேல்யூ Q0ஓட கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே 1 கிடச்சிரும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 வந்து D1ஓட கனெக்ட் ஆகி அகெயின் 1ன்னு கிடைக்கும். ஸோ அவுட்புட் ஆஃப் Q1 வந்து 1ன்னு கிடச்சிரும். அடுத்த ஸ்டேஜில் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 அப்படின்னா D2ஓட வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ Q2ஓட வேல்யூவும் நமக்கு 1ன்னு கிடச்சிரும். இப்போ D3 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 வந்து 0ன்னு இருக்குது. ஸோ D3 0. அப்போ Q3ஓட வேல்யூ நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஆனால் Q3 பாரோட வேல்யூ 1. ஸோ D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு D0ஓட வேல்யூ 1ன்னு இருக்குது. ஸோ Q0 1ன்னு இருக்கும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 அப்படின்னா அகெயின் 1 தான். ஸோ D1 1 கிடச்சிரும். ஸோ Q1ஓட வேல்யூ நமக்கு 1ன்னு கிடச்சிரும். ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 வந்து 1. அப்போ D2ஓட வேல்யூ அகெயின் 1ன்ட்டு கிடச்சிரும். அப்போ Q2 1ன்னு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 தான் D3க்கு இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். Q3ஓட வேல்யூ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1ன்னு ஆகிடும். அப்போது Q3 பார் என்ன ஆகும், இப்போ நமக்கு 0ன்னு ஆகிடும். இப்போ இந்த 0 என்ன ஆகும் அப்படின்னா நம்ம D0ஓட கனெக்ட் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 1 1 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 4 1s நமக்கு ட்ரூத் டேபிள்லையுமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ D0 வேல்யூ 0ன்னு இருக்குது. ஸோ Q0 இங்கே 0ன்னு ஆகிடும். அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q0 வந்து நம்ம D1 கூட இருக்கும். ஸோ இங்கே 1ன்னு கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு Q1ஓட வேல்யூவும் 1 தான். இப்போ D2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஆஃப் Q1. அப்போ நமக்கு இங்கே 1ன்னு இருக்கும். ஸோ Q2ஓட வேல்யூ அகெயின் நமக்கு 1ன்னே தான் கிடச்சிருக்கும். அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2 நமக்கு 1. ஸோ D3ல் 1ன்னு இருக்கும். அப்போ Q3ஓட வேல்யூவும் நமக்கு 1ன்னு இருக்கும். ஆனால் Q3 பார் நமக்கு 0ன்னு இருக்கும். ஸோ இந்த 0 அகெயின் D0ஓட இங்கே கனெக்ட் ஆயிரும். இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 1 1ன்னு இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கேஸில் கிடச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்க நமக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இங்கே கிடைக்கும். இந்த ட்ரூத் டேபிளில் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸில் கிடச்சிருக்க இந்த 4 வேல்யூஸ் எப்போ ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து அதே வேல்யூ கிடைக்கிறதுக்குள்ளே நமக்கு இங்கே எவ்வளோ ஸ்டேட்ஸ் மூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அந்த ரிசல்ட்டே எழுதியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு இங்கே 8 ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ 8 which is equal to 2 into நம்ம எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே 4 ரிப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ரிசல்ட். அதாவது நம்ம எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளிப்ஃப்ளாப்ஸை விட டபுள் டைம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நம்ம இங்கே வெரிஃபை பண்ணியாச்சு. சரிங்களா?
இதுதான் ஜான்சன்ஸ் கவுண்டரோட கான்செப்ட். ஸோ பேசிக்காக ஃப்ளிப்ஃப்ளாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளால் ஒரே ஒரு பிட் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 1 பிட் மெமரி செல்லாக தான் வந்து நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு 4 பிட் ஸ்டோர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நான் 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஃப்ளிப்ஃப்ளாப்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த ஸ்டோரேஜில் எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை தான் வந்து இங்கே ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெக்னிக்கலாக இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குரூப் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ரெஜிஸ்டரில் நம்ம n பிட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் n ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து ரெஜிஸ்டர்ஸ்க்குரிய டெஃபினிஷன். ஸோ இந்த ரெஜிஸ்டரோட டைப்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி டேட்டா ஃபார்மேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்படிங்கும்போது நம்ம இன்புட் சைடு ஆர் அவுட்புட் சைடு ரெண்டு இடத்துலையுமே வந்து யூஸ் பண்ணுற டேட்டா ரெண்டு விதமாக இருக்கும் நமக்கு. ஒன்று வந்து சீரியல் டைப், இன்னொன்று வந்து பேரலல். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் ஒரு பிட் தான் வந்து நம்மளால் இன்புட்லனாலும் சரி இல்லை அவுட்புட்லனாலும் சரி சென்ட் பண்ண முடியும், இல்லைனா ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் பேரலல் டைப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா பிட்டையுமே வந்து ஒரே நேரத்தில் நம்மளால் சென்ட் பண்ணவும் முடியும், ரிசீவ் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேட்டா ஃபார்மேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம அனுப்புகிற இன்புட் ஆர் அவுட்புட்டை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து சீரியல் இன், சீரியல் அவுட். இதில் இந்த இன் அப்படின்னா இன்புட்னு அர்த்தம் அண்ட் அவுட்டுங்கிறது வந்து அவுட்புட்டுன்னு அர்த்தம். ஸோ இன்புட்டை வந்து நம்ம சீரியலாக இங்கே ஃபீட் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டும் பார்த்திங்க அப்படின்னா சீரியலாக இங்கே கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டைப்பில் பார்த்தோம் அப்படின்னா சீரியல் இன், பேரலல் அவுட். அப்போ நம்ம இன்புட் வந்து சீரியல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆனால் அவுட்புட் வந்து பேரலல் டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் இன், சீரியல் அவுட்டுன்னு இருக்குது. இப்போ நம்மளோட இன்புட் வந்து பேரலல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஆனால் அவுட்புட் வந்து சீரியல். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கிற டைப் தான் வந்து பேரலல் இன், பேரலல் அவுட். இதில் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேரலல் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மாக SISO, SIPO, PISO, PIPO அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்து கூட ரெஜிஸ்டர்ஸை வந்து ரெண்டு விதமாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர், இன்னொன்று வந்து ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர். ஸோ நம்ம இந்த எடுத்திருக்க இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் கேட்டகரிக்குள்ளே வரும். இப்போ இந்த ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டரில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிளாக PIPO, அதாவது பேரலல் இன்புட் பேரலல் அவுட்புட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இன்புட்டில் ஒரே நேரத்தில் நீங்கள் எல்லா பிட்டையும் ஃபீட் பண்ணிடுவீங்க அண்ட் அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பிட்டுமே வந்து நம்ம அவுட்புட்டில் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே எந்த விதமான ஷிஃப்டிங் ஆப்ரேஷனுமே வந்து நடக்காது. அதனால தான் வந்து இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமா இல்லை ஸ்டோர் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை பொறுத்து தான் வந்து இந்த கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற டைப் வந்து SISO, அதாவது சீரியல் இன், சீரியல் அவுட் ரெஜிஸ்டர். ஸோ இந்த நேம்லேயே நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம சீரியலாக, அதாவது ஒன்றா தான் நம்ம ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெஜிஸ்டருக்கு தேவையான இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம D ஃப்ளிப்ஃப்ளாப் எடுத்திருக்கோம். ஸோ நான் முதல்லையே சொல்லியிருந்தேன் நமக்கு எவ்வளோ பிட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தான் வந்து நம்மளோட டிசைன்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ones. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே இன்புட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த 4 பிட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ எவ்வளோ ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் தேவைப்படும். ஸோ அதனால் இங்கே 4 D ஃப்ளிப்ஃப்ளாப் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் இதனுடைய கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்கேட் கனெக்ஷன், அதாவது ஒரு ஸ்டேஜோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஸ்டேஜோட இன்புட்டுக்கு நம்ம இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் நம்ம இன்புட்டை இங்கே ஃபீட் பண்ணுவோம், அதை தான் வந்து இங்கே DIN அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். நடுவில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து நம்ம இன்புட் கூட கனெக்ட் பண்ணியிருப்போம். இதே கனெக்ஷனை தான் வந்து 3 ஸ்டேஜ்லையுமே இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி சீரியல் இன், சீரியல் அவுட் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க முடியும் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு அவுட்புட் தான் நம்மளால் இங்கே எடுக்க முடியும். அண்ட் இந்த இன்புட் கனெக்ஷன்ஸ் எல்லாமே போக லாஸ்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது கிளாக். 4 ஃப்ளிப்ஃப்ளாப்ஸுக்குமே வந்து நம்ம காமன் கிளாக் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே எடுத்திருக்க இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு 4 பிட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு LSB வேல்யூ தான் வந்து நம்மளோட இன்புட்டில் லோட் ஆகும். அதாவது இப்போ இந்த 4 பிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு DINல வந்து நமக்கு இங்கே 1ன்னு ஸ்டோர் ஆகும். அண்ட் இந்த ட்ரூத் டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்ஸை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாக் இங்கே எடுத்துக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட்ஸ் நம்மளோடது எல்லாமே 0ன்ட்டு ஆயிரும்.
ஸோ இந்த Q3 வேல்யூ வந்து நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். அதே மாதிரி Q2 0, Q1 0 அண்ட் லாஸ்ட்டாக Q0 0ன்னு இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம இப்போ கிளாக்கையும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகரிங் தான் கொடுத்துருக்கோம். அப்போ அதனால் ஒவ்வொரு ஃபாலிங் எட்ஜ்லேயும் தான் வந்து நமக்கு இங்கே அவுட்புட் கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் சைக்கிள், அதாவது ஃபர்ஸ்ட்டு நெகட்டிவ் எட்ஜ் நம்ம எடுத்துக்கும் போது அவுட்புட் எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். எல்எஸ்பியோட 1 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம கிளாக் கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து நம்மளோட அவுட்புட்டில் கிடச்சிரும். ஏன்னா டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஃபங்க்ஷனே அதுதான். இன்புட்டில் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதே தான் வந்து நம்மளோட அவுட்புட் எண்ட்லேயும் கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா Q3யோட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இப்போ Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூவாக என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு 0 இருக்குது. ஸோ இந்த 0 வந்து D2க்கு கிடச்சிரும். ஸோ D2 0 அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக Q2வோட வேல்யூ அகெயின் நமக்கு 0ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயும் அதே மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0. ஸோ D1ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0. அப்போ Q1ஓட வேல்யூ 0ன்னு இங்கே கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 அப்படின்னா 0. ஸோ D0ஓட வேல்யூ 0 அப்படிங்கும் போது நமக்கு இங்கே Q0ஓட அவுட்புட்டும் 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 0 0 அண்ட் 0. அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லேயுமே இருக்குது. இப்போ அடுத்த கிளாக் பல்ஸில் இது எப்படி வேரி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக நம்ம அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்புட்டை ஃபீட் பண்ணணும். ஏன்னா இப்போ நமக்கு இங்கே 4 பிட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் எல்எஸ்பியில் இருக்கிற இந்த 1 தான் வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கடுத்து இருக்க பிட்டை வந்து நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற 1 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ D in 1 இருக்குது. அப்போ அதனால் நம்மளோட Q3 வேல்யூ என்ன ஆகும் 1ன்னு கிடச்சிரும். Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூவை நமக்கு என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ நமக்கு D2 வேல்யூ இங்கே 1 கிடச்சிரும். ஸோ Q2வோட அவுட்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஆனால் Q2வோட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன 0. ஸோ இந்த 0 வந்து D1ஓட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூவாக நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். ஸோ Q1ஓட வேல்யூ இப்போ நமக்கு 0ன்னு இருக்குது. அகெயின் Q1ஓட ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா 0ன்னு இருக்குது. ஸோ D0ஓட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அண்ட் ஃபைனலைஸ்டாக Q0ஓட அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ நம்மளோட அவுட்புட்டை இங்கே என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 1 0 0ன்னு கிடச்சிருக்கு. அதுதான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அவுட்புட்டாக இங்கே கிடச்சிருக்கு. அடுத்த ஃபாலிங் எட்ஜ் அகெயின் நம்ம கொடுக்கும்போது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு பிட்டை நம்ம இன்புட்டில் ஃபீட் பண்ணணும். ஸோ நம்ம D-னோட வேல்யூ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்தாச்சு. அண்ட் அதே மாதிரி டி ஃப்ளிப் ஃப்ளாப்போட ஆப்ரேஷன் இங்கே கண்டினியூ ஆகும். ஸோ Q3யோட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். Q3யோட ப்ரீவியஸ் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1ன்னு இருக்குது. ஸோ D2 நமக்கு அகெயின் 1ன்னு கிடச்சிரும். இப்போ Q2வோட வேல்யூ இங்கே 1 அண்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q2ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ D1ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு Q1ஓட வேல்யூ அகெயின் 1ன்னு இங்கே கிடச்சிரும். ஆனால் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 0ன்னு இருக்குது. ஸோ D0 வேல்யூ 0ன்னு ஆகும். அண்ட் ஃபைனலாக நமக்கு Q0ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1 1 1 0ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ட்ரூத் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸாம்பிளில் நம்ம 3 பிட்ஸை வந்து இன்புட்டாக ஃபீட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பிட் தான். ஸோ அந்த லாஸ்ட் MSB பிட்டையும் நம்ம இப்போ இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ண போகிறோம். அகெயின் இப்போ T3 வேல்யூ 1 இருக்கிறதுனால Q3 நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ D2 1 ஆயிரும். அப்போ நமக்கு Q2 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடச்சிரும். அண்ட் Q2ஓட ப்ரீவியஸ் வேல்யூவாக நமக்கு 1ன்னு தான் இருக்குது. ஸோ D1 இப்போ 1ன்ட்டு ஆயிரும். அப்போ Q1ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 1 கிடச்சிரும். அகெயின் ப்ரீவியஸ் வேல்யூ ஆஃப் Q1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, அது நமக்கு D0ல கிடச்சிரும். அப்போ ஃபைனலைஸ்டாக Q0ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 1 1 1ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து நம்மளோட ட்ரூத் டேபிள்லையுமே இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிளோட LSB வேல்யூ 1ன்னு இருக்குது. அந்த 1 நமக்கு இங்கே Q0ல கிடச்சிருச்சு. அண்ட் இதே மாதிரி நம்ம கிளாக் சைக்கிள் ரிப்பீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த Q1ல இருக்கிறது அடுத்து Q0க்கு மூவ் ஆகும். அண்ட் Q2ல இருக்கிறது Q1க்கு ஷிஃப்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக Q3லேருந்து Q2க்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு பிட்டாக இப்படி ஷிஃப்ட் ஆக தான் வந்து Q0ல உங்களுக்கு இந்த 4 பிட்டுமே வந்து இங்கே கிடைக்கும்.
ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்புட்டும் ஒரு நேரத்தில் ஒரு பிட்டாக தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி அவுட்புட்டும் நமக்கு ஒரு டைம் இன்ஸ்டன்ட்டில் ஒரு பிட் தான் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து சீரியல் இன் சீரியல் அவுட். இந்த எஸ்ஐஎஸ்ஓ டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இதில் 2 மோட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷிஃப்ட் ரைட் மோட், இன்னொன்று வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் மோட். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிட்டுமே வந்து ஒரு பொசிஷன் ரைட்டில் தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த ஷிஃப்ட் ரைட் மோட் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எடுத்திருக்க இந்த டிசைன். அண்ட் அதே வந்து லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே உங்களுக்கு வரும். இந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டருடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக வந்து இந்த எஸ்ஐஎஸ்ஓ ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம சீரியல் இன் சீரியல் அவுட் பார்த்தோம். அண்ட் செகண்ட் டைப்பாக நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரியல் இன் பேரலல் அவுட். ஸோ இன்புட் வந்து நமக்கு சீரியல் ஃபார்மேட்டில் இருக்கும், ஆனால் அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா பேரலில் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்த இந்த எஸ்ஐஎஸ்ஓ டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு பிட்டாக நம்ம எடுக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய கிளாக் சைக்கிள்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை ஓவர் கம் பண்ணுற டைப் தான் இந்த எஸ்ஐபிஓ. ஏன்னா நமக்கு அவுட்புட் வந்து பேரலல் ஃபார்மில் இருக்குது. ஸோ எஸ்ஐஎஸ்ஓவை விட நமக்கு கம்மியான கிளாக் சைக்கிள்ஸ்லேயே நமக்கு இங்கே அவுட்புட் கிடச்சிரும். அண்ட் டிசைன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஎஸ்ஓ அண்ட் எஸ்ஐபிஓவில் வந்து ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது என்னென்னா நம்மளோட அவுட்புட் கனெக்ஷன். இப்போ எஸ்ஐஎஸ்ஓ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே நம்ம 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 4 ஃப்ளிப் ஃப்ளாப்லேயுமே வந்து கேஸ்கேடிங் கனெக்ஷனை கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஒரு இடத்துல தான் இங்கே அவுட்புட் எடுத்திருப்போம். அண்ட் இன்புட் ஃபீட் பண்ணும்போது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஃபீட் பண்ணியிருப்போம். இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்புட் எடுத்து இன்புட்டுக்கு ஃபீட் பண்ணி நம்மளோட டிசைன் பண்ணியிருப்போம். ஆனால் எஸ்ஐபிஓவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீரியல் இன்புட், அதாவது இங்கே ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்க போகிறோம். ஆனால் அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா பேரலாக இருக்க போகுது. அப்போது பேரலல் அப்படிங்கும்போது நான் இப்போ 4 பிட் நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 4 பிட்டையுமே ஒரே நேரத்தில் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட டிசைன் இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா Q0 இங்கே நமக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி மீதி பிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் ஒரே நேரத்தில் கிடைக்கும். ஸோ Q0, Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லி நம்மளோட 4 பிட்ஸையுமே வந்து இங்கே பேரலல் ஃபார்மில் இங்கே கிடச்சிரும். டிசைன் பேஸ் பண்ணி எஸ்ஐஎஸ்ஓ அண்ட் எஸ்ஐபிஓவில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் அது போக கிளாக் கனெக்ஷன் எல்லாமே வந்து 4 ஸ்டேஜுக்குமே நம்ம யூஸ்வலாக காமனாக கொடுக்குற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருப்போம். சரிங்களா? இந்த டைப் ஆஃப் ரெஜிஸ்டருடைய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் டு பேரலல் கன்வெர்ட்டர். அதாவது நம்ம சீரியலாக ஒரு இன்புட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம பேரலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ரெஜிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ கன்வர்ஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேரலல் இன் பேரலல் அவுட் ரெஜிஸ்டர் பார்க்கலாம். இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம பேரலில் தான் கொடுக்க போகிறோம். அப்போ இதனுடைய டிசைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 2 பிட் மட்டும் ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 2 பிட் அப்படிங்கும்போது நம்ம 2 ஃப்ளிப் ஃப்ளாப் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ நம்ம இங்கே 2 ஃப்ளிப் ஃப்ளாப் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் பேரலல் இன்புட் பேரலல் அவுட்புட் அப்படிங்கிறதுனால 2 இன்புட்டையுமே நம்ம அட் அ டைமில் ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து B1, இது வந்து B0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவுட்புட்டும் பேரலில் நம்ம எடுக்கிறதுனால ஒரே இன்ஸ்டண்ட்டில் நமக்கு 2 அவுட்புட்டான Q1 அண்ட் Q0 வந்து நமக்கு இங்கே கிடச்சிரும். அண்ட் ஃபைனலாக ரெண்டுத்துக்குமே கொடுத்துருக்க இந்த கிளாக் கனெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காமனாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டிசைன் வந்து கிடச்சிரும். ஸோ டிசைனில் என்ன சேஞ்ச் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற இன்புட் எல்லாமே ஒரே இன்ஸ்டண்ட்டில் வந்து நம்ம ஃபீட் பண்ணிடுவோம். அண்ட் அதே மாதிரி அவுட்புட் எல்லாமே வந்து ஒரே இன்ஸ்டண்ட்டில் நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வித ஷிஃப்டிங் ஆப்ரேஷனுமே நடக்காது. நம்ம ஜஸ்ட்டு ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஒரே இன்ஸ்டண்ட்டில் நமக்கு அவுட்புட்டும் கிடச்சிரும். ஸோ அதனால தான் இதை வந்து ஸ்டோரேஜ் ரெஜிஸ்டர் இல்லைனா பஃபர் ரெஜிஸ்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இந்த ரெஜிஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கிளாக் பல்ஸில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுதான் பேரலல் இன் அண்ட் பேரலல் அவுட் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் ரெஜிஸ்டர் வந்து பேரலல் இன் சீரியல் அவுட். இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த டைப்ஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸோட டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு பேரலல் கனெக்ஷன் இல்லைனா சீரியல் கனெக்ஷன் அதில் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜோட அவுட்புட்டுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு காம்பினேஷனல் சர்க்கியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸை வந்து நம்ம லாஜிக் கேட்ஸை வச்சு தான் வந்து இங்கே டிசைன் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 D ஃப்ளிப் ஃப்ளாப்ஸை இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம்.
இதில் நம்ம இன்புட்டை பேரலாக ஃபீட் பண்ணணும் அண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம சீரியலாக எடுக்கணும். ஸோ ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு ஃபைனலைஸ்டாக கிடைக்கும். ஆனால் இன்புட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 இன்புட் செப்பரேட்டாக ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்புட்ஸை நம்ம இங்கே என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா B0, B1, B2 அண்ட் B3 அப்படின்னு எடுத்திருக்கோம். அண்ட் இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மோட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 மோடில் ஒரு மோடு வந்து நம்ம பேரலாக இன்புட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு இருக்கும். இன்னொரு மோட் வந்து நம்ம அவுட்புட்டை சீரியலாக எடுக்கிறதுக்கு இருக்கும். ஸோ இன்புட்டை நம்ம பேரலாக ஃபீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லோட் மோடை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அண்ட் அவுட்புட்டை வந்து நம்ம சீரியலாக எடுக்கிறதுக்கு ஷிஃப்டிங் மோடை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லோடில் ஒரே நேரத்தில் நம்மளோட இன்புட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆகிருக்க இந்த வேல்யூஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி அவுட்புட்டில் ஒன்றா எடுக்கிறது தான் வந்து இந்த ஷிஃப்டிங் மோட். ஸோ இந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோட் மோடை வந்து 0க்கு தான் செட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்ஸில் எல்லா பிட்ஸுமே வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கே அடிஷ்னலாக இன்னொரு இன்புட் இருக்குது, ஷிஃப்ட் அண்ட் லோட் பார் அப்படின்னு. லோட் வேல்யூ வந்து நம்ம 0ன்னு தான் எடுத்திருக்கோம், அதனால தான் இங்கே லோட் பார்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்புட்டை ஒரு நாட் கேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இதிலிருந்து தான் வந்து நம்ம காம்பினேஷனல் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த காம்பினேஷனல் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 AND கேட் அண்ட் ஒரு OR கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய அவுட்புட்டை தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜில் இருக்க ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். இதே சர்க்யூட் தான் வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே நம்ம இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம லோட் மோட் பார்க்கலாம். ஸோ லோட் மோட் வந்து நம்ம 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட்டு நம்ம 0ன்னு கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இன்வெர்ட் ஆகி நமக்கு 1ன்னு கிடச்சிரும். இந்த 1 எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த செகண்ட் AND கேட்டோட இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இங்கே 1ன்னு இருக்கும். ஆனால் இந்த 0வோட கனெக்ஷன் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் AND கேட்டில் இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேர்ட் கேட்டில் இங்கே நமக்கு 0ன்னு கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் கேட்டில் இங்கே 1ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்டில் ஃபிஃப்த்து கேட்டில் நமக்கு 0ன்னு கிடைக்கும். அண்ட் சிக்ஸ்த்து கேட்டில் நமக்கு வேல்யூ 1ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ AND கேட்டோட ஆப்ரேஷன் படி ஏதாவது ஒரு இன்புட் 0வாக இருந்துச்சுனாலும் நமக்கு இந்த கேட்டோட வேல்யூ 0ன்ட்டு இருக்கும். ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஆனால் இந்த கேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான் இருக்குது. அண்ட் இன்னொரு இன்புட்டாக நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா B1 இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 into B1 அப்படின்னு நமக்கு இந்த ஸ்டேட்டில் கிடைக்கும். இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு இங்கே B1ன்னு கிடச்சிரும். அண்ட் இன்னொரு இன்புட்டாக நமக்கு இங்கே என்ன இருக்குது, 0ன்னு தான் இருக்குது. ஸோ 0 + B1 நமக்கு இங்கே அகெயின் B1ன்னு கிடச்சிரும். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்கே B2ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு B3ன்னு கிடைக்கும். அண்ட் அது போக நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட இன்புட்டாக நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா B0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ லோட் மோட் வந்து நம்ம இங்கே 0ன்னு செட் பண்ண உடனே நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்பில் எல்லா இன்புட்டுமே இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ B0, B1, B2, B3 வந்து நம்ம 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ்லையுமே இங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்புட்டை நம்ம பேரலாக லோட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அவுட்புட்டை வந்து சீரியலாக ஒன்று நம்ம எடுக்கணும்னு அர்த்தம். அண்ட் இதுக்கு நம்ம செகண்ட் மோட் அதாவது ஷிஃப்ட் மோடை இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய வேல்யூவை நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னா 1ன்னு செட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இங்கே 1ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆகி நமக்கு இப்போ 0ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 0 அண்ட் 1 எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 1ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அண்ட் செகண்ட் கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ 0ஓட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு செகண்ட் கேட்டோட வேல்யூ நமக்கு இப்போ 0ன்னு ஆகிடும். அப்போ இந்த மோடில் நம்ம இந்த செகண்ட் கேட்டை கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டோட இன்னொரு இன்புட்டாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா Q0ன்னு இருக்குது. ஸோ Q0 into 1ஓட வேல்யூ வந்து நமக்கு Q0ன்னு தெரியும். அண்ட் இந்த செகண்ட் கேட்டோட வேல்யூ வந்து நமக்கு இப்போ 0 ஆகிடும். ஸோ Q0 + 0ன்னு இருந்துச்சு அப்படின்னா இப்போ நமக்கு அவுட்புட் வந்து Q0ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நமக்கு Q1ன்னு கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு Q2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம Q0ஓட வேல்யூ வந்து D1க்கு ஷிஃப்ட் ஆயிரும். Q1ஓட வேல்யூ D2க்கு ஷிஃப்ட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக Q2வில் இருக்க வேல்யூ வந்து D3க்கு ஷிஃப்ட் ஆகும். Q3லேருந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடச்சிரும். ஸோ சீரியல் அவுட்புட் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பிட்டாக தான் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்டு கிளாக் பல்ஸில் நமக்கு Q3ஓட வேல்யூ கிடச்சிரும். அண்ட் அகெயின் நீங்கள் கிளாக் பல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு Q2ஓட வேல்யூ கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு Q1 அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q0ஓட வேல்யூ கிடச்சிரும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த பிட்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ B0 நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். B1 0, B2 0 அண்ட் B3 வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்க போகிறோம்.
ஸோ பேரலாக நம்ம இங்கே இன்புட் ஃபீட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லோட் மோட் நம்ம கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த 4 வேல்யூஸுமே வந்து நம்மளோட ஃப்ளிப் ஃப்ளாப்பில் சேவ் ஆகிடும். அப்போது நமக்கு D0ல் 1ன்னு கிடச்சிரும், D1ல் 0 கிடச்சிரும், D2ல் 0 அண்ட் D3ல் நமக்கு 1. ஏன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லோட் மோட் அப்படிங்கும்போது நமக்கு B1 வேல்யூவே தான் இங்கே கிடைக்கும், B2 வேல்யூ D2ல் கிடைக்கும் அண்ட் B3 வந்து D3ல் இங்கே கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டில் என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதே தான் நமக்கு அவுட்புட்லேயுமே கிடைக்கும். அப்போ நமக்கு Q0ஓட வேல்யூமே வந்து இங்கே 1ன்னு கிடச்சிரும், Q1ஓட வேல்யூ 0, Q2ஓட வேல்யூ 0 அண்ட் Q3ஓட வேல்யூ நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட்டு Q3ஓட வேல்யூவான 1 வந்து நமக்கு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா இப்போ Q2லேருந்து Q3க்கு ஷிஃப்ட் ஆகும். அப்போ நமக்கு அடுத்து 0ன்னு கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு Q1லேருந்து Q2க்கு, அதுக்கப்புறம் Q2லேருந்து Q3க்குன்னு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்து 0 கிடச்சிரும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q0ஓட வேல்யூவும் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் லோடிங் அண்ட் ஷிஃப்டிங் இங்கே மாற்றி நடக்கும். அண்ட் இந்த ஒர்க்கிங் ஆப்ரேஷனை தான் வந்து உங்களுக்கு இங்கே நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ லோட் மோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு இன்புட் ஸ்டோர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக எந்த கேட்டில் வந்து 0வாக இருக்கும், எந்த கேட்டில் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்ன்றது இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஷிஃப்டிங் மோடுக்கும் இங்கே தான் கொடுத்துருக்கேன். இந்த ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிசைன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதனுடைய கான்செப்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா 101 அப்படின்னு ஒரு பைனரி நம்பர் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இந்த 101க்கு ஈக்குவலண்ட்டான டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்க இந்த பைனரி நம்பரை லெஃப்ட்லையும் ரைட்லையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஷிஃப்டிங் பண்ணலாம். ஸோ 101 நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய பொசிஷன் வைஸாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது 2^0, 2^1, 2^2ன்னு நமக்கு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரே ஒரு பொசிஷன் வந்து நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2^2ல் இருக்க வேல்யூ வந்து நமக்கு 2^3க்கு மூவ் ஆயிடும். அண்ட் அதே மாதிரி எல்லா பிட்டும் ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் ஆகி நமக்கு 101ன்னு கிடைக்கும். அண்ட் மிச்சம் 2^0ல் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக நமக்கு இங்கே ஒரு 0 கிடைக்கும். இப்போ இதனுடைய ஈக்குவலன்ட் டெசிமல் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம எடுத்திருக்க இந்த இன்புட் வேல்யூ அண்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா கிடைச்சிருக்க அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்புட்டை வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன அவுட்புட் கிடைக்குமோ அதுதான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் ஷிஃப்டிங் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1010 அப்படின்னு இந்த இன்புட்டை எடுத்துகிட்டு இதை நம்ம ரைட்டில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த 1 வந்து 2^0க்கு வந்துடும். ஸோ நமக்கு இங்கே 2^0ல் 1 கிடச்சிருக்கு அண்ட் 2^1, 2^2 அப்படின்னு சொல்லி இதனுடைய பொசிஷன் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இதனுடைய ரிசல்டன்ட் வேல்யூவை நமக்கு டெசிமல் வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 5ன்னு இருக்குது. அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு, நம்மளோட இன்புட் வேல்யூ வந்து 2ஆல் டிவைட் ஆகிருக்கு. அப்போ நம்ம லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு மல்டிப்ளை ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி ரைட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே டிவிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பை டைரெக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை இப்போ டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் ரெண்டுமே வந்து ஒரு சர்க்யூட்டில் பெர்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல லெஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட்டுன்னு ரெண்டுமே நடக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு ஷிஃப்டிங்கையும் பண்ணி கொடுக்குறது தான் வந்து இந்த பை டைரெக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஸோ ரெண்டு டைரெக்ஷன்லையுமே நமக்கு இங்கே பிட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும்னு அர்த்தம். அண்ட் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்டிங் அண்ட் ரைட் ஷிஃப்டிங் ரெண்டுமே வந்து இதில் பெர்ஃபார்ம் ஆகணும். அப்போ எந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் இன்புட் நமக்கு இங்கே தேவை. ஸோ அந்த ரோல் எது ப்ளே பண்ண போகுது அப்படின்னா இந்த எம் வேல்யூ. ஸோ எம் வேல்யூ நீங்கள் 1ன்னு செட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் நடக்கும். அண்ட் எம் வந்து 0வாக இருக்கும் போது நமக்கு ஷிஃப்டிங் வந்து லெஃப்ட் சைடில் நடக்கும். ஸோ இந்த மோட் கண்ட்ரோல் இன்புட்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதே வேல்யூவை இங்கே இன்வெர்ட் பண்ணி நமக்கு இங்கே எம் பார்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரெண்டு லைனை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்யூட்டை அவுட்புட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கனெக்ஷன்ஸை அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக இன்புட்டை ஃபீட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனல் சர்க்யூட் டிசைன் பண்ணி அதிலிருந்து தான் நம்ம இங்கே D3க்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே நம்ம 2 AND கேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு AND கேட்டோட இன்புட்டாக நம்ம இங்கே DR கொடுத்துருக்கோம். ஸோ டேட்டா இன்புட்டை தான் நம்ம இங்கே Dன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் இந்த R அப்படின்னா ரைட் சைடு அப்படின்னு அர்த்தம்.
ஏன்னா ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இன்புட் வேல்யூ. அண்ட் அதே மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்க இந்த AND கேட்டோட இன்னொரு இன்புட்டை இங்கே நம்ம DL கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்டிங் நடக்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து மூவ் ஆகும்னு அர்த்தம். அண்ட் இந்த AND கேட்டோட இன்னொரு இன்புட்டாக நம்ம இங்கே வேல்யூ தான் வந்து எல்லா ஸ்டேஜுக்குமே நம்ம ஃபீட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்டாக இருக்கிற இந்த இன்னொரு AND கேட்டில் ஒரு இன்புட்டை வந்து நம்ம பார் எல்லா ஸ்டேஜுக்கும் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு இன்புட்டாக நம்ம எதை கொடுத்துருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜோட அவுட்புட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ இந்த கேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா Q2 தான் வந்து அதனுடைய அவுட்புட். அந்த Q2வை வந்து இங்கே 2 கேட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 4th AND கேட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக நமக்கு Q1 இருக்கும். அந்த Q1 வந்து நம்ம இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி 6th AND கேட்டுக்கு நம்ம Q0 கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம வேல்யூ இங்கே 1ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரோட வேல்யூ நமக்கு இங்கே 0ன்னு கிடச்சிரும். அப்போ எந்த கேட் எனேபிள் ஆகிருக்கு, எந்த கேட் வந்து டிசேபிள் ஆகிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார் நம்ம எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செகண்ட் கேட்டோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நமக்கு 0ன்ட்டு ஆகிடும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு 4th கேட் 0ன்ட்டு இருக்கும். அண்ட் 6th கேட் அண்ட் லாஸ்ட்டாக 8th கேட் இது எல்லாமே நமக்கு 0ன்ட்டு ஆகிடும். மிச்சம் இருக்கிற இந்த 1, 3, 5, 7 கேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கும். அப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு ஓட வேல்யூ இங்கே 1ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் இன்னொரு இன்புட் நமக்கு டிஆர்னு தான் இருக்குது. ஸோ டிஆர் இன்ட்டு 1 வந்து நமக்கு டிஆர்னு தான் இங்கே கிடைக்கும். அண்ட் டிஆர் ப்ளஸ் 0 வந்து நமக்கு டிஆர்னு இங்கே கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்டாக இங்கே ஃபீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு AND கேட்டோட ஒரு இன்புட்டாக Q3 தான் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு இன்புட் நமக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ Q3 × 1 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் AND கேட்டோட அவுட்புட் இங்கே கிடச்சிரும். அது வந்து Q3. அண்ட் இந்த செகண்ட் AND கேட் நமக்கு 0ன்ட்டு இருக்குது. ஸோ Q3 + 0வாக நமக்கு இங்கே அவுட்புட் என்ன கிடைக்கும்னா Q3ன்னு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நமக்கு இங்கே Q2ன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு Q1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்க இன்புட் டிஆர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ஃப்ளாப்போட இன்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்த ஸ்டேஜில் Q3 அண்ட் Q2 வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு இங்கே அவுட்புட்டாக Q3 தான் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளோட Q3 வேல்யூ இங்கே D2க்கு வருதுன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் Q2 அண்ட் D1 கனெக்ட் ஆயிரும். அண்ட் லாஸ்ட்டாக நமக்கு Q1லேருந்து D0 கனெக்ஷன் இருக்கும். அப்போ இந்த ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் ஒரு பிட்டும் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ m = 1 அப்படிங்கும் போது நமக்கு ஷிஃப்ட் ரைட்டுன்னு தான் அர்த்தம். இங்கேயும் நமக்கு ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் ரைட் சைடில் தான் நடந்திருக்கு. ஸோ அதை தான் நான் இங்கேயும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2, 4, 6, 8 இந்த 4 கேட்டுமே வந்து நீங்கள் m = 1ன்னு செட் பண்ணும்போது 0ன்னு ஆயிரும். அதுதான் நமக்கு இங்கே ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி 1, 3, 5, 7ல் நமக்கு இங்கே என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னா DR, Q3, Q2, Q1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு கேட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வேல்யூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம m = 1ன்னு செட் பண்ணும்போது நமக்கு ரைட் சைடில் ஷிஃப்டிங் ஆகிற மாதிரி இந்த ஆப்ரேஷன் வந்து இங்கே பெர்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ நம்ம m = 0ன்னு கொடுத்து பார்க்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நமக்கு ஷிஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம m = 0ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பார் வந்து நமக்கு இங்கே 1ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ நமக்கு 0வாக இருக்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் கேட் நமக்கு 0ன்ட்டு ஆயிரும். அண்ட் அதே மாதிரி இந்த தேர்ட் கேட் நமக்கு 0ன்ட்டு இருக்கும். 5th கேட் 0 அண்ட் லாஸ்ட்டாக 7th கேட்டும் நமக்கு இங்கே 0ன்னு ஆயிரும். அண்ட் இதனுடைய இன்னொரு AND கேட் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ DL அப்படிங்கிற இன்புட் இருக்குது. அண்ட் இன்னொரு இன்புட்டாக நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ 1 × DL நமக்கு இங்கே DLன்னு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நமக்கு 0ன்னு தான் இருக்குது. ஸோ 0 + DL நமக்கு DLன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 6th கேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அகெயின் இதனுடைய வேல்யூ இங்கே 1ன்னு இருக்குது. அண்ட் இன்னொரு இன்புட்டாக நம்ம எதை கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா Q0 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 × Q0 அப்படின்னா நமக்கு இங்கே Q0ன்னு கிடைக்கும். இன்னொரு கேட் வந்து நமக்கு 0. ஸோ 0 + Q0 நமக்கு இங்கே Q0ன்னு கிடைக்கும். அண்ட் அடுத்து 4th கேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதனுடைய இன்னொரு இன்புட்டாக நமக்கு என்ன இருக்குது Q1 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே ஃபைனலைஸ்ட் அவுட்புட்டாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா Q1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்டேட்டில் நமக்கு Q2ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா DLலேருந்து ஸ்டார்ட் ஆகி Q0, Q1, Q2 அப்படின்னு சொல்லி நமக்கு லெஃப்ட் சைடில் ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். m = 0ன்னு இருக்கும்போது நமக்கு 1, 3, 5, 7 ஸோ ஆட் கேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0ல் தான் இருக்குது.
அண்ட் ஈவன் கேட்ஸோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக DL Q0 Q1 Q2ன்னு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சாரி, இது Q0 Q1 அண்ட் Q2. ஸோ நம்ம கொடுக்குற இந்த M வேல்யூவை பொறுத்து உங்களுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இங்கே ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் இந்த பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். இதில் பேசிக்காக யூனிடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு ஷிஃப்டிங் ஒரே ஒரு டைரக்ஷனில் தான் நடக்கும். ஒன்று லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும், இல்லைனா ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் நம்ம கன்சிடர் பண்ணும்போது இதில் நமக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து ஷிஃப்டிங் ஆப்ரேஷன் இங்கே பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த பைடைரக்ஷனல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்ஷனான பேரலல் லோடிங்கையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ரெஜிஸ்டர் தான் வந்து யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர். ஜென்ரலாக நம்ம எல்லா ஷிஃப்ட் ரெஜிஸ்டரையுமே வந்து ஃப்ளிப் ஃப்ளாப்பை வச்சு தான் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரில் ஒரு அடிஷ்னல் சேஞ்ச் மட்டும் இருக்கும். ஏன்னா நமக்கு பைடைரக்ஷனல் ஷிஃப்டிங் அண்ட் பேரலல் லோடிங் ரெண்டுமே வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். அப்போ நம்ம இங்கே எவ்வளோ ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருப்போமோ அதில் ஒவ்வொரு ஃப்ளிப் ஃப்ளாப்பையுமே வந்து நம்ம ஒரு 4:1 மார்க்ஸை வச்சு தான் இங்கே ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளெக்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக நமக்கு இதில் செலெக்ஷன் லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட டிசைன் பண்ணியிருக்க ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் பைடைரக்ஷனல் ஷிஃப்டிங் அண்ட் பேரலல் லோடிங் இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ செலக்ட் லைன்ஸில் வந்து நம்ம 0:0 செட் பண்ணும் போது நமக்கு ஃபங்க்ஷனாலிட்டியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு 0:1 நம்ம செட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்டிங் வந்து ரைட் சைடில் பெர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு 1:0 இருக்கும் போது லெஃப்ட் சைட் ஷிஃப்டிங் நடக்கும். அண்ட் லாஸ்ட்டாக 1:1 காம்பினேஷனில் நம்ம செலெக்ஷன் லைன்ஸை செட் பண்ணும்போது பேரலல் லோடிங் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து நமக்கு இங்கே நடக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக பண்ணுற டிசைனில் நம்ம வெறும் ஃப்ளிப் ஃப்ளாப்பை மட்டுமே யூஸ் பண்ணி சீரியல் ஆர் பேரலல் கனெக்ஷனை பொறுத்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து இந்த மல்டிப்ளெக்சரை யூஸ் பண்ணி இந்த மோடெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு இங்கே டிசைனே கிடைக்கும். அதனால தான் மற்ற ஷிஃப்ட் ரெஜிஸ்டரை விட இந்த யூனிவர்சல் ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டி லெவல் வந்து அதிகமாக இருக்கும்.